ரைட். அப்ப யாருக்காவது அன்றைக்கு படிச்சதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நீங்கள் உங்களது அட்லீஸ்ட் ஆன்லைன்ல இருப்பவர்கள் இல்லாட்டா இந்த ரெக்கார்டிங்கை பார்ப்பவர்கள் உங்களது ஃபீட்பேக்கை தர வேண்டும். அப்பதான் இப்ப நான் யோசிக்கின்றேன் என்றால் நான் ஸ்பீடா போகின்றனா குறைச்சி போகின்றனா எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை தர வேண்டும். அப்பதான் எங்களுக்கும் ஊக்கமாக படிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப நாங்கள் அன்றைக்கு விட்டது இப்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நாங்கள் அந்த பேசிக் திங்ஸ் படித்து கேள்வி படித்து நிரம்பல் படித்து சமநிலை படித்தோம். சமநிலை படித்து அந்த சமநிலையின் ஊடாக மார்க்கெட் ஈக்குலிபிரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தை சமநிலையின் ஊடாக நாங்கள் என்ன மாதிரி அந்த கேள்வி நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது விலைகள் இதுகள் மாறும் பொழுது என்ன மாதிரி நாங்கள் எங்களது விலைகள் நிலைமைகள் சந்தையில அந்த பொருளுக்கான சமநிலை விலைகள் தொகைகள்ல ஏற்படுற மாற்றங்களை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் அரசாங்கம் வரி விதிக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்றதையும் பார்த்தோம். வரி என்றால் என்ன, பொருட்கள் மீதான வரி என்றால் என்ன. அதுக்கு பிறகு நாங்கள் படித்தோம் அரசாங்கம் மானியம் வழங்கும் போது என்ன மாதிரி அமைந்திருக்கும் என்று. அதுக்கு பிறகு படித்தோம் அது கட்டுப்பாட்டு விலை, உச்ச விலை, உத்தரவாத விலைகள் எல்லாம் படித்தோம். உங்களுக்கு அது ஏதாவது விளங்கவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் படித்தோம் என்று சொன்னால் அடுத்த சாப்டருக்கு போயிட்டோம் நாங்கள் அன்றைக்கு. அது என்ன சாப்டர் என்று சொன்னால் தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி கோட்பாடு. அப்ப அந்த உற்பத்தி கோட்பாடு என்ன அதுகள் எல்லாம் படிச்சு நாங்கள் அந்த மொத்த உற்பத்தி, எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்திகள் என்ன மாதிரி செயற்படும் நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப அந்த செயற்படுக என்ன மாதிரி செயற்படுகின்ற பார்த்து பாருங்க. இதுல அந்த வளைகோடுகள் சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் என்ன மாதிரி செயற்படும் என்பதையும் மொத்த உற்பத்தி எப்படி இருக்கும் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப குறைஞ்சு செல்லும் எல்லை விளைவு விதியையும் பார்த்தோம். அது என்ன மாதிரி அந்த குறைஞ்சு செல்லும் எல்லை விதி இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம். அப்ப மொத்த உற்பத்தி என்பது இப்படி போய் இப்படி குறைவடை, இதுதான் அந்த உச்சம். அப்ப இந்த உச்சத்திலே நாங்கள் ஒரு கோட்டை கீறினோம் என்று சொன்னால் அது ஒரு பாயிண்டிலே முடியும். அந்த பாயிண்டிலே முடியும் பொழுது சராசரி உற்பத்தியை படத்தை கீறும் பொழுது சரியாக கீற வேண்டும். அப்ப இது மார்ஜினல் ப்ரொடக்ஷன், இது சராசரி ப்ரொடக்ஷன், இது மொத்த உற்பத்தி டிபி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த ஏரியாவை நாங்கள் பகுதி 1 எடுப்போம், இந்த ஏரியாவை பகுதி 2 எடுப்போம், இந்த ஏரியாவை பகுதி 3 எடுப்போம். அப்ப நான் சொல்லியிருந்தேன் உற்பத்தி காரணிகள் நிலையாக இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு
உற்பத்தி காரணியை மாற்றிக்கொண்டு போகும் பொழுது, உதாரணமா நாங்கள் பெரும்பாலான இடங்கள்ல உழைப்பை எடுப்போம். இந்த உதாரணத்திலே நாங்கள் உழைப்பு மாறும் காரணி என்றும் நிலத்தை நிலையான காரணி என்றும் எடுத்துக்கொண்டு அந்த உதாரணத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் என்ன மாதிரி அந்த குறைந்து செல்லும் எல்லை விளைவி விதி, குறைந்து செல்லும் எல்லை விளைவி விதி என்பது உற்பத்தி என்ன மாதிரி நடக்கும் என்றதான் நான் அதுல உங்களுக்கு சொல்லி இருந்தேன். உற்பத்தி என்ன மாதிரி நடக்கும் என்று சொன்னால், நிலையான காரணி, அதாவது நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி இருந்தேன். நிலையான காரணி ஒரு ஏக்கர் காணியை வச்சுக்கொண்டு நாங்கள் அதில் உழைப்பை மாற்றிக்கொண்டு போகும் பொழுது அந்த உழைப்பின் மூலமாக கிடைக்கின்ற மொத்த உற்பத்தியில் ஏற்படும் மாற்றம். அப்போ ஒரு கட்டத்துல இந்த உழைப்பன்ற மாறும் காரணியை நான் கூட்டிக் கொண்டு போய்க்க இந்த மொத்த உற்பத்தியில போய் பிறகு கூட்ட குறைய துவங்கும். அது அப்படி ஒரே அடியா டவுன் ஆகாது, குறைய தொடங்கும். அந்த கட்டத்துல எல்லை உற்பத்தி எப்படி போகும், சராசரி உற்பத்தி எப்படி போகும் என்பதை இந்த அட்டவணையிலே நான் குறிப்பிட்ட இந்த அட்டவணையை நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த கிராஃபை நீங்க கீறி பார்க்கலாம். இந்த கிராஃபை நீங்கள் கீறி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு கிராஃப் வந்து அமையும். அதாவது 3 உற்பத்திகளையும் ஒரே கோட்டில் வச்சு கீறும் பொழுது, ஒரே அட்டவணையில் வைத்து கீறும் பொழுது, அப்ப நாங்க குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாட்டை பார்ப்போம். அப்ப பாப்பம் என்ன சொல்லினோம்னா, உற்பத்தி பொறிமுறையில் மாறும் காரணிகளை வெற்றிகரமாக அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது குறுங்காலத்தில் மொத்த உற்பத்தியானது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை அதிகரித்து சென்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் பின் அது குறைவடையும். உதாரணமாக ஒரு 10 ஏக்கர் வயலில் நெல் பயிரப்படுவதாக கொள்வோம். அப்ப நான் உங்களுக்கு 1 ஏக்கர் சொன்னேன், நீங்கள் இதுல 10 எடுத்துக்கொள்வோம். மூலதனம் நிலையாக உள்ளீடாக அமைய உழைப்பு என்பது மாறும் உள்ளீடாக இருப்பதாக கொள்வோம். அப்ப இங்க மூலதனம் என்று நாங்கள் சொல்வது நிலையானதாக இருக்கும். அதே பட்சத்துல அந்த 10 ஏக்கர் காணி என்ற நிலமும் நிலையானதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த அட்டவணையில இருக்கிற ஃபிகர்ஸை நீங்களே ஒருக்கா கீறி பாருங்க, ஒரு படத்தையாவது கீறி பாருங்க. கீறி பார்த்தா நான் சொன்ன மாதிரியான ஒரு கிராஃப் நீங்கள் இதுல பார்க்க தெரியும், உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப் வந்து இப்படி ஒரு கிராஃப் வரும், இப்படி ஒரு கிராஃப் வரும். சரியா? இப்படி ஒரு கிராஃப் வரும். அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அப்ப எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தி இரண்டுமே அதிகரிக்கின்றது. எல்லை உற்பத்தி அதிகரிப்பு வேகமானது சராசரி உற்பத்தியிடம் பார்க்க கூடுதலாக உள்ளது. மொத்த உற்பத்தியானது மிகவும் வேகமாக அதிகரிக்கின்றது. எந்த இடத்துல? இந்த முதலாம் கட்டத்தில். இந்த முதலாம் கட்டத்திலே மொத்த உற்பத்தி வேகமாக அதிகரிக்கும். அதிகரித்து செல்லும் பொழுது சராசரி உற்பத்தியும் அதிகரித்து செல்லும். ஆனா இந்த சராசரி உற்பத்தியிடம் பார்க்க எல்லை உற்பத்தி வேகமாக அதிகரித்து வேகமாக குறைவடையும் சராசரி உற்பத்தியிடம் பார்க்க. அப்ப அது வந்து முற்ற இடம் வந்து ஒரு இடத்துல மைனஸாக பார்க்கும் சராசரி எல்லை உற்பத்தி என்பது. அப்ப முதலாம் கட்டம் வந்து மிகவும் வேகமான வளர்ச்சியை, உற்பத்தியில மிக வேகமான வளர்ச்சியை காட்டும் இடமாக அமையும் இந்த உற்பத்தி கோட்பாட்டிலை. அப்ப 2ஆம் கட்டத்தில் என்ன நடக்குது என்று பார்த்தா, எல்லை உற்பத்தி மற்றும் சராசரி உற்பத்தி என்பன குறைய தொடங்குகின்றன. எல்லை உற்பத்தியின் வீழ்ச்சியானது சராசரி உற்பத்தியின் வீழ்ச்சியிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. மொத்த உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கின்றது, ஆனால் மிகவும் குறைந்த வேகத்தில். அப்ப 2ஆம் கட்டத்தை பாத்தீங்கன்னா
முதலாம் கட்டத்தில பார்க்க மொத்த உற்பத்தி கொஞ்சம் வேகம் குறைஞ்சு இருக்கும், ஆனா அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இது 2ஆம் கட்டம். அப்ப 3ஆம் கட்டத்தை பார்த்தா எல்லை உற்பத்தி எதிர்மறை ஆகின்றது. இந்த 3ஆம் கட்டத்துல இந்த எல்லை உற்பத்தி இப்படி போகும். அப்ப நாங்க எதிர்மறை என்று சொல்வது இந்த கிராஃபை நாங்கள் கீழே இறக்கி விட்டோம்னா இங்க மைனஸுக்கு போயிடும். ஆனால் பாருங்க, சராசரி உற்பத்தியும் குறைவடையுது, மொத்த உற்பத்தியும் குறைவடைய துவங்குகின்றது. அப்போ உற்பத்தியின் மொத்த கட்டம், அப்ப அங்க முயற்சியாளனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், முயற்சியாளனை பொறுத்த மட்டும் அவன் நோக்கம் உச்சலாபம். அந்த உச்சலாபத்தை அடைகிற தன்னிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வளங்களை வச்சுக்கொண்டு அவன் உச்சம் அடைகிற இடம் இந்த எம்பி உச்சமடைகிற இந்த டிபி உச்சமடைகிற MP 0க்கு வர இந்த இடமாகத்தான் இருக்கு. அந்த இடத்துலதான் அவன் உற்பத்தியை நிறுத்துவான். அப்ப இந்த கோட் எக்ஸ் கோட்ல எவ்வளவு தொகை இருக்கின்றதோ அந்த தொகையில உற்பத்தியை அவன் நிறுத்துவான். ஆகவே உற்பத்தியின் உத்தம கட்டம் 2ஆம் கட்டமே. ஏனெனில் இங்குதான் மொத்த உற்பத்தி உச்சம் பெறுகிறது. இங்கேதான் சராசரி உற்பத்தியிலும் சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தியிலும் கூடுதலாக இருக்கும். பாருங்க, சராசரி உற்பத்தி கூடுதலாக இருக்கின்றது, எல்லை உற்பத்தி குறைவடைந்து காணப்படுகின்றது. அப்ப லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல் என்று சொல்லப்படுகின்ற எல்லை விளைவு விதி கோட்பாட்டை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த கோட்பாடு மாறும் உள்ளீட்டு காரணிகளுக்கும் மொத்த வெளியீட்டுக்கும் உள்ள தொடர்பை நீண்ட காலத்தில் காட்டுகின்றது. அப்ப நீண்ட காலத்தில் எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக கருதப்படும். அதாவது உற்பத்தியாளர் தமது தேவைக்கேற்ப எல்லா காரணிகளையும் மாற்றி உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த விளை விதி கோட்பாடுகள் 3 வகையா இருக்கும். அதுல 3வது பார்த்தோம்னா அதிகரித்து செல்லும் விளைவு விதி, 2வது மாறா எல்லை விளைவு விதி, 3வது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று என்னன்னு சொன்னால், சமமான வீதத்தில் உள்ளீடுகளின் அதிகரிப்பானது கூடுதலான வீதத்தில் வெளியீட்டை தருமானால் இந்த அதிகரித்து செல்லும் விளைவு விதி என்று சொல்லுவோம். இந்த அதிகரிப்பை அப்ப என்ன நடக்கின்றது, எங்களோட உள்ளீடுகள் குறைந்த அளவில் அதிகரித்து செல்லும் பொழுது வேகமாக வெளியீடு இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் சொல்லுவோம் அதிகரித்து செல்லும் விளைவு விதி என்று. இந்த அதிகரித்து செல்லும் விளைவு விதியை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அப்ப இந்த கட்டத்தில் சராசரி செலவு சரியா குறைந்திருக்கும். அப்ப நாங்க அடுத்த சாப்டர்ல நாங்கள் செலவுகளை பற்றி பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சராசரி செலவு, ஒரு பொருளுக்கான சராசரி செலவு நன்காக குறைவடைந்து இருக்கும். இதை அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லுகின்றோம். எக்கனாமிக் ஸ்கேல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், அளவு திட்ட சிக்கனம். அப்ப அளவு திட்ட சிக்கனமும் எல்லை விதியையும் பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த அளவு திட்ட சிக்கனமானது ஒரு இயந்திரத்திலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ காணப்படும். குறிப்பாக நீண்ட காலத்தில் இருப்பதுதான் இது கூடுதலாக இருக்கும். அப்ப பார்க்க முடியாத விடயங்கள் எண்ணிலடங்காத இயந்திர உபகரணங்கள் மற்றும் உபகரணங்களில் காணப்படும். காரணம், எத்தனையோ செயற்பாடுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டு காணப்படும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனையோ இல்லாட்ட இயந்திரத்தையோ நாங்கள் போடுவோம் என்று சொன்னால் அந்த உழைப்பாக மனிதனிலும் இருக்கும், ஆனா இயந்திரத்துல கூடுதலாக இருக்கும் என்று சொன்னா, அதுதான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த சீரீஸ் ஆரம்பத்துல 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபான்னு இருந்தது. இன்றைக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு குறையவும் நீங்கள் எங்கேயாவது போய் ஹோல்சேல் மார்க்கெட்ல வேண்டலாம்.
சாதாரணமாக ஒரு படம் ஒன்று காப்பி பண்ணி சிடியில 50 ரூபாய்க்கு தரானுண்டா யோசிச்சு பாருங்க. அப்ப இது இந்த அளவு திட்ட சிக்கனத்தின் மூலமாகத்தான் அந்த சீரீஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைஞ்சிருக்குது. அப்போ சீரீஸின் ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும் பொழுது அதை அவர்கள் எங்களுக்கு குறைந்த விலையில தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப வாடிக்கையாளரும் அதால பயன்பெறினம். அதை நாங்கள் விளங்கி கொள்ளுவோம். அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்றது அளவு திட்ட சிக்கனம் எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று நாங்கள் சொல்லுவோம். அளவு திட்ட சிக்கனம். இந்த அளவு திட்ட சிக்கனத்தால தான் எல்லை விளைவு விதி கூடிக்கொண்டு போகின்றது. அப்ப அதுக்கு அடுத்த காரணம் என்று பார்ப்போம். மூலதன உபகரணங்கள் பலவற்றில் அதிகரித்து செல்லுகின்ற சிக்கனத்தை காணக்கூடியதாக உள்ளது. மூலதன கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை கேபிட்டல் மெஷினரியை நாங்கள் பாதிக்கும் பொழுது இது இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்ப ஒரு நாடுகளில் சொல்லியிருந்தேன், ஒரு இயந்திரத்தை உற்பத்தி செய்யவோ இல்லாட்டா எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யவும் இயந்திரங்களை நாங்கள் பாவித்தால் அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 10 பொருளை உற்பத்தி செய்வதற்காக ஒரு மெஷினரியை கொண்டு போட்டோமே என்றால் அதை மெயின்டைன் பண்றோம்னு சொல்லுவோம். அடிக்கடி மெயின்டைன் பண்றோம். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறீங்களா அது அந்த 10 பொருளின் உற்பத்தி செலவுல இந்த இயந்திரங்களை பொறுத்தும் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவுகள் எல்லாம் வரும். அப்ப இந்த செலவுகள் எல்லாத்தையும் அந்த 10ஆல பிரிச்சாத்தானே உண்மையான உற்பத்தி செலவு வரும் அந்த 10 பொருளுக்கு. ஆனால் இந்த இயந்திரத்தை பொறுத்துறது ஒரு செலவாகத்தான் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் தான் முடியுது ஒரு இயந்திரத்தை பொறுத்துறதுக்கண்டா அவ்வளவுதான் அந்த செலவு. ஆனால் நீங்க அந்த இயந்திரத்தின் கெப்பாசிட்டி கூட நாங்கள் தான் அந்த ஒரு நாளைக்கு 10 பொருளை உற்பத்தி செய்ய கொண்டிருக்கிறோம். அப்ப அதுவே அந்த இயந்திரம் ஃபுல் கெப்பாசிட்டியில வேலை செய்ய வலிக்கிட்டு 1000 பொருட்கள், 10,000 பொருட்கள், 1,00,000 பொருட்கள் என்று ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்ய வலிக்கிடும் பொழுது அந்த பொருத்தின் செலவை நாங்க 1,00,000 தான் பிரிப்போம். பிரிக்க சரியான குறைஞ்ச செலவாக இருக்கு. அதே மாதிரி ஓவர்ஹெட் காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மேந்தலை செலவுகள் எல்லாமே இந்த உற்பத்தி அலகுகளை நாங்கள் கூட்ட குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப அதுவும் ஒரு காரணம். அப்ப அடுத்தது சிறப்பு பண்புகளில் சிக்கனம். அப்ப மிகப்பெரிய அளவிலான வெளியீடுகளில் கூடுதலான சிறப்பியல்புகளை உடைய உழைப்பு அல்லது தொழிலாளரை மூலதன உபகரணங்களையும் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. அப்ப மிகப்பெரிய அளவிலான வெளியீடுகள் நாங்க தான் சொன்னோம், ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் என்று உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மெஷின்கள் தொடர்ந்து வேலை செய்யுமாக இருந்தால் நாங்கள் 3 ஷிப்டும் வச்சிருப்போம். அதாவது இயந்திரம் 24 மணி நேரம் கூட ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப வெளியீடுகள் கூடிக்கொண்டு போகும். ப்ரொவைடட் அந்த வெளியீடுகள் எல்லாம் நாங்கள் வித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு இதையும் யோசிக்கலாம். அப்ப சிறப்பியல்புடைய உழைப்பு அல்லது தொழிலாளரையும் மூலதன உபகரணங்களையும் பயன்படுத்தும் பொழுது இந்த சிக்கனம் சேருகின்றது. அப்ப நான் இன்றைக்கு சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு ஜப்பான் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள், உதாரணத்துக்கு காரை எடுத்துக்கொண்டாலே இந்த ஜப்பான் உலக சந்தைக்கான பொருட்களே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப சில நேரங்கள்ல சொல்லுவார்கள், அந்த கொஞ்ச நாளைக்கு முதல் ஜப்பான் தான் உற்பத்தி செய்கிற பொருட்களை எல்லாம் 2 நாளைக்கு வச்சிருந்தா கூட ஜப்பான்ல நிறைய இடங்கள் ஆக்கிபைட் ஆகிடும், இடத்தட்டுப்பாடு ஏற்படும் அந்த உற்பத்தி செய்த பொருட்களை வச்சிருக்கிறது. ஆகவே அந்த உற்பத்தி செய்த பொருட்கள் உடனுக்குடன் கப்பல்ல ஏறும். அடுத்தது 4வது என்னன்னு சொன்னால், மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அல்லது உற்பத்தி ஒழுங்குபடுத்தல்கள் அளவு திட்ட சிக்கனம் அதிகரிக்கும் பொழுது தன்னிச்சையான உபகரணங்கள் பலவற்றை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்றதுதான் தன்னிச்சையான உபகரணங்கள். மனித கட்டுப்பாட்டு இயந்திரங்களுக்கு பதிலாக தன்னிச்சையான ரோபோஸ் மாதிரியான இயந்திரங்களை பாவிக்கும் பொழுது அவை கூடுதலான வேகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கும்.
அப்ப இப்படியான நேரத்துல நாங்கள் கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்ய வழிகிடும் பொழுது அதை உற்பத்தி செய்வதற்கான கூடுதலான பொருட்களை நாங்கள் வேண்டி இருக்கும் மூலப்பொருட்கள். அப்ப கூடுதலான மூலப்பொருட்களை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேண்டுவதில் உள்ள நிறைய சிக்கனங்கள் கிடைக்கும், எங்களுக்கு டிஸ்கவுண்டுகள் கிடைக்கும், சிக்கனங்கள் கிடைக்கும். அதால மூலப்பொருட்கள செலவுகள் குறைவாக இருக்கும். ஒரு உற்பத்தி செய்யப்படுற ஒரு அழகுக்கான மூலப்பொருள் வந்து அதனுடைய செலவு வந்து குறைவாக இருக்கும். அப்ப விளம்பரத்தை பொறுத்த மட்டும் கூட மிகப்பெரிய விளம்பரங்களை நாங்கள் செய்தோம் என்றால் அது வந்து நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணி அதன் மூலமாக நிறைய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் பொழுது நாங்கள் நினைக்கக்கூட நிறைய விளம்பரங்கள் இவங்க செய்கிறாங்களே என்று. ஆனா அதன் மூலமா நிறைய உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் பொழுது அந்த ஒரு அளவுக்கான விளம்பர செலவு நல்ல குறைவா வந்து அமையும். அப்ப அடுத்தது வந்து நிதி செலவுகள். நிதி செலவுகள் இன்னும் சிக்கனமாக போகும் என்று சொன்னால் ஒரு இப்ப நாங்கள் சொல்றோம் ஒரு கடன் மூலம் இருந்து நாங்க பெறப்போகிறோம். அப்ப எங்களோட உற்பத்தி நோக்கங்களுக்காக 100 பொருட்களை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யும் பொழுது நாங்கள் 5 லட்சமோ 2 லட்சமோ கடன் வேண்டுறோம். அப்படி கடன் வேண்டும் பொழுது அதற்குரிய ஆரம்ப செலவுகள் இருக்கின்றது. வட்டி மட்டுமில்லை, ஆரம்ப செலவு அது கூடுதலாக இருக்கும். உதாரணமா 5 லட்சத்துக்கு நாங்கள் லோன் வேணா சில 1 லட்சம் ரூபாய் அந்த ஆரம்ப செலவுகளாக இருக்கும். அப்ப அந்த வங்கியோ கடன் கொடுப்போம்னா அந்த 1 லட்சத்தை கழிச்சு கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுப்பான். அப்ப எங்களை பொறுத்த மட்டும் 5 லட்சம் என்பது கடன். ஆனா அதுல 1 லட்சம் கழிச்சு 4 லட்சம் தான் கிடைக்கும். அப்ப இப்படியான நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த நிதி செலவுகள் வந்து ஒரு அளவுக்கான நிதி செலவு குறைந்து காணப்படும். அப்ப முகாமைத்துவ நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் முகாமைத்துவ பொருளாதாரத்திற்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை பயன்படுத்தலாம். அப்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆட்களை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் முகாமை நுட்பங்களிலே நிறைய தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை கூட்டி அந்த உற்பத்தியை பெருக்கலாம். அதன் மூலம் உற்பத்தி செலவு குறைவடையும். அப்ப இந்த நீண்டகால சராசரி கோடு என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நான் உங்களுக்கு அன்றைக்கு ஒரு விடயம் சொல்லி இருந்தேன் என்று சொன்னால் குறுங்காலம் என்பது என்ன, நீண்ட காலம் என்பது என்னென்று உங்களுக்கு சொன்னான் ஒரு உதாரணத்தோட. அப்ப அந்த உதாரணத்துல என்ன சொல்லப்படுகின்றது என்னன்னா குறுங்காலத்துல பல காரணிகள் மாற்றப்பட முடியாமல் இருக்கும். நீண்ட காலம் என்பது மாற்றமடைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கட்டங்களையும் சேர்த்ததாகத்தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் முதலாவது கட்டம் எப்படி இருக்கும், 2வது கட்டம் எப்படி இருக்கும், 3வது கட்டம் எப்படி இருக்கும் என்று போன முறை சொல்லி இருந்தேன் இந்த உற்பத்தி செலவுகளை பற்றி உற்பத்தி கோட்பாட்டை படிக்கும் பொழுது. அப்ப அந்த 3 கட்டங்களையும் சேர்த்ததாகத்தான் நீண்ட காலம் இருக்கும். அந்த 3 கட்டங்களையும் சேர்த்ததாகத்தான் அந்த நீண்ட காலம் இருக்கும். இப்ப நான் இதுல கீர்ண படத்தை அழிக்கட்டா? நான் இதே உங்களுக்கு ஒரு செலவு தொடர்பான நீண்ட காலம் குறுங்காலத்தை காட்டுறேன். நாங்கள் அதை வந்து செலவு கோட்பாட்டை படிக்க உங்களுக்கு இன்னும் விளங்கும். ஆனா இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது குறுங்காலம் நீண்ட காலம். இப்ப அன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நீங்க அந்த இதை ரெக்கார்டிங்க பார்க்கலாம். இது ஒரு குறுங்காலம், இது ஒரு குறுங்காலம், இது ஒரு குறுங்காலம், இது ஒரு குறுங்காலமாக செலவுகள் இருக்கும். நான் உங்களுக்கு இது ஒரு பேனை உற்பத்தியை பற்றி காய்க்கும் பொழுது சொன்னேன் ஒரு குறுங்காலம் இப்படி இருக்கும், 2வது குறுங்காலம், 3வது குறுங்காலம் சொல்லி. அப்ப உண்மையில குறுங்காலம் என்பது
இந்த புள்ளிகளை சேர்த்ததாகத்தான் இருக்கு. இந்த கோட்டில இருக்கிற புள்ளிகள் இந்த அடிப்புள்ளிகளை சேர்த்து கொண்டு போறதாகத்தான் நீண்ட காலம் என்பது. அப்ப இது நீண்ட காலம், இது செலவு கோட்பாட்டை சொல்றபடியே லாங் டேர்ம் காஸ்ட் சொல்றேன். இது ஷார்ட் டேர்ம் காஸ்ட் 3O. இது ஷார்ட் டேர்ம் காஸ்ட் 3. இது ஷார்ட் டேர்ம் காஸ்ட் 2. இது ஷார்ட் டேர்ம் காஸ்ட் 1. அவ இப்படியான 4 வித, நான் உங்களுக்கு சொன்னான் அந்த விளம்பரத்தை, நீ அந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்க. இப்படியான குறுங்காலங்கள் எல்லாத்தையும் சேர்த்ததாகத்தான் நீண்ட காலம் வந்து அமையும். இது ஒரு செலவு கோட்பாட்டில் உள்ள விடயத்தை தான் இப்படி போட்டுனா உங்களுக்கு அந்த நான் காட்டின டியூட்டோரியல்லையும் அது விளங்குறபடியா அப்படி நான் போட்டு காட்டிக்கிறேன். இப்ப இது வந்து நீண்ட கால சராசரி தேவைக்கூடா இந்த இதுக்குள்ள நிறைய, இப்ப நான் இதுல போட்ட மாதிரி 4 விதமான சின்ன சின்ன கோடுகள் வரும். அந்த சின்ன சின்ன கோடுகள் அடிப்புள்ளிய முட்டி கொண்டு போறதாகத்தான் இந்த நீண்ட கால செலவு கோடு அமைந்து காணப்படும். அப்ப மேலே குறிப்பிடுவது ஒரு நீண்ட காலத்தில் இயந்திரம் ஒன்றின் சராசரி செலவு கோடு OM என்ற உற்பத்தி மட்டம் உற்பத்தி இயலளவை காட்டுகின்றது. இங்கு சராசரி செலவு ஆக குறைவாக காட்டப்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த OM என்றது ஆகலும் குறைந்த சராசரி செலவு நீண்ட காலத்திலே. நிலையான மாறா எல்லை விலை விதி என்பது ஒரே அளவான வீதத்தில் உற்பத்தி உள்நாட்டு காரணிகள் அதிகரிக்கும் பொழுது அதே அளவான வீதத்தில் வெளியீடு அதிகரிக்கப்படுமாயின் அது மாறா எல்லை விலை விதி எனப்படும். அது நிலையான மாறா எல்லை விலை விதியாக இருக்கும். குறைந்து செல்லும் எல்லை விலை விதி என்பது சமமான அளவு வீதத்தில் உள்ளீடுகள் அதிகரிக்கப்படும் போது வெளியீடான அதிகரிக்கும் வீதம் குறைவாக இருக்குமாயின் அது குறைந்து செல்லும் எல்லை விலை விதி எனப்படுகின்றது. சிக்கனமற்ற எல்லை விலை விதி நீண்ட காலத்தில் சராசரி செலவு அதிகரித்து செல்லுமானால் அப்போது அந்த நிறுவனத்தின் வெளியீடும் சில குறிப்பிடத்தக்க அளவிலும் அதிகமாக இருக்குமானால் அது சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப இந்த படத்தை பார்த்தீங்களே என்று சொன்னால் இந்த எம்மண்ட புள்ளிக்கு இஞ்சால பாருங்கோ, அந்த செலவு கோடுகள் உற்பத்தியின் ஒரு அளவுக்கான உற்பத்தி செலவு கூடிக்கொண்டு போகுது. அப்ப இந்த எம்மண்ட புள்ளிக்கு இஞ்சால உள்ள இடம் வந்து சிக்கனமற்ற ஒரு இடமாக காணப்படும். என்னென்றால் எம்மண்ட புள்ளியில தான் ஆக உத்தம அளவில் நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதுக்கு மேலே போகும்போது கூடுதலாக பொருட்களை உற்பத்தி செய்தாலும் அதனுடைய உற்பத்தி செலவு கூடுதலாக இருக்கும் இந்த எம்மோடு ஒப்பிடும் பொழுது. அதைத்தான் நாங்கள் சொல்றது டிஸ்எகனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப ஆரம்பத்தில் வெளியீடு அதிகரிக்கும் போது நீண்ட கால சராசரி கோடும் ஆரம்பத்தில் குறைய ஆரம்பிக்கும். இது இப்போதுள்ள எல்லை விளைவு வீதத்தை காட்டுகின்றது. அப்ப பாருங்க, ஆரம்பத்தில் என்ன நடக்கின்றது, இந்த நீண்ட கால சராசரி கோடு உற்பத்தி நடந்து கொண்டிருக்க இந்த செலவு கோடு குறைஞ்சு கொண்டு வருது என்று சொன்னால் அது உற்பத்தியாளருக்கு நல்ல சாத்தியமான காலம். அப்ப அவன் அதால கூடுதலான லாபத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவனால மக்களுக்கும் குறைந்த செலவண்டபடியா குறைந்த விலையில பொருட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில கட்டத்துக்கு பின்னர் நீண்டகால சராசரி கோடானது அதிகரிக்க துவங்கும். அப்ப அந்த படத்துல OM என்ற கட்டத்துக்கு அங்கால அதிகரித்து செல்வதைத்தான் அது காட்டுகின்றது. இந்த OMக்கு அங்கால அதிகரிக்கும் பொழுது அது அதிகரித்து செல்லும் இதாக காட்டும். ஆனால் சில கட்டத்துக்கு பின்னர் நீண்டகால சராசரி செலவு கோடானது அதிகரிக்க தொடங்கும். முக்கியமான சிக்கனமற்ற எல்லை விளைவு வீதம் வருவது எப்போது என்றால் முகாமைத்துவம் மற்றும் நிர்வாக பிரச்சனைகளில் பாரிய இயந்திரங்களுடனான உற்பத்தியில் ஊதியம் மற்றும் பாரிய திட்டங்கள்
எதிர்நோக்கப்படும் நிலையாகும். அப்ப நீங்க இதை பார்த்துக்கொண்டு இங்க வந்து சிக்கனம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அவன் உற்பத்தியை தொடர்ந்து கொண்டிருப்பான். ஏனென்று சொன்னால் பொருள் உற்பத்தி செய்ய செய்ய தன் செலவு குறைஞ்சு கொண்டு வருது. ஆனா ஒரு கட்டத்துக்கு பல்வேறு குறைபாடுகள், நான் போன கிளாஸ்ல சொல்லி இருக்கின்றேன், நிர்வாக குறைபாடுகள், முகாமைத்துவ குறைபாடுகள் என்று நிறைய இருப்பதால அது வந்து மிஸ்மேனேஜ் பண்ணப்படும், எஃபிஷியண்டா யூஸ் பண்ணப்படாத அந்த கட்டத்துல வந்து இந்த கோடு மேலோக்கி செல்லும். அதாவது செலவு கோடு. இதுதான் பழையபடி இதிலே சொல்லி இருக்கிறது. இந்த வரைபடத்தில் எம் என்ற புள்ளிக்கு அப்பால் உள்ள சிக்கனமற்ற எல்லை விலை வீதத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அதாவது இந்த எம்மிலிருந்து வலப்பக்கம் உள்ள இடம் வந்து பழையபடி இந்த சராசரி மாறும் செலவு கோடு அதிகரித்து செல்வதால இந்த எம் என்ற புள்ளிக்கு அங்கால அவர் உற்பத்தி செய்தால் அந்த உற்பத்தியாளருக்கு நட்டமாகத்தான் அது அமைந்து காணப்படும். அப்ப இது உற்பத்தி கோட்பாடு. அப்ப நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போகும் முதல் ஏதாவது டவுட்? இப்ப நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், நீங்கள் படிச்ச விடயங்களை அன்றிரவோ அடுத்த நாளோ பார்த்தா தான், இல்லாட்டா அந்த கிளாஸுக்கு வர முதல் நீங்க பார்த்தீங்களே என்று சொன்னால் உங்களுக்கு இதுல கேள்வி கேட்கக்கூடியதா இருக்கு. சார் மொத்தம் எத்தனை பாடம் சார் இருக்கு இதுல? என்ன கேக்குறீங்க சார்? மொத்தம் எத்தனை பாடம் சார் இருக்கு இதுல? பாடம் என்ற பொழுது இல்ல, எக்ஸாமுக்கு மொத்தம் எத்தனை பாடம் வரும் சார்? இப்ப இது எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு பாடம் என்று எடுத்தீங்கன்னா எத்தனை பாடம் பண்றீங்களா? ஓ ஓ ஓ சார், அது எனக்கு தெரியல. 6 பாடம் 4 பாடமா? அது எனக்கு தெரியவில்லை. 6 பாடம் என்று நினைக்கின்றேன். 6 பாடமும் நீங்கள் பாஸ் பண்ணாதான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். அந்த இது இல்ல சார், இல்ல நான் அப்படி கேட்கல சார். எக்கனாமிக்ஸ்ல மொத்தம் எத்தனை பாடம்? நீங்க சொன்னீங்க அந்த வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம் அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி, சென்மதி நிலுவை. அப்ப மொத்தம் அதுல எத்தனை கவுண்ட் இருக்குன்னு கேக்குறேன் சார். நான் அந்த ஃபர்ஸ்ட் வகுப்புல எழுதியிருந்தேன், பாத்தீங்களா? ஓ சார், நான் அது பார்த்தேன். நான் கொஞ்சம் விளப்பம் இல்லாம இருக்காது. சொல்லுவோம், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை பார்த்தேன் நானே. பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது பார்த்தோம் கேள்வி டிமாண்ட். மூன்றாவது பார்த்தோம் நிரம்பல். இந்த இதுக்குள்ள வந்தது வந்து நெகிழ்ச்சியும் வருமா? நெகிழ்ச்சியும் படிச்சுனாங்க. இதுக்குள்ள நிரம்பல் நெகிழ்ச்சி. அப்ப இதுக்கு அடுத்த பார்த்தோம் சந்தை சமநிலை. மார்க்கெட் ஈக்விலிபிரியம் சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததான் நாங்கள் இப்ப பார்த்தது உற்பத்தி கோட்பாடு. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது செலவு கோட்பாடு. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது சந்தை அமைப்புகள். அடுத்ததான் நாங்கள் பார்ப்பது வந்து காரணி சந்தை.
அப்ப இந்த எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்னா அந்த ஒரு மைக்ரோ எக்கனாமிக் லெவல் முடிஞ்சது. உங்களுக்கு நான் சொன்ன மைக்ரோ எக்கனாமிக் லெவல் என்ன, மேக்ரோ எக்கனாமிக் லெவல் என்னன்னு நாங்கள் பார்த்தோம். அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போறது தேசிய வருமானம். அப்ப இதுக்குள்ள சில ஈக்குவேஷன்கள் நாங்கள் செய்து பார்க்க வேண்டி இருக்கும். தேசிய வருமானம் என்ற உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொல்லி இருக்கிறேன், அந்த வீட்டு துறையினர் காரணி துறையினர் பொருட்களை விற்கிறதுன்றது அந்த செக்ஷன்களும் பெறும், அதோட கொஞ்சம் ஈக்குவேஷன்களும் பெறும். அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம் எல்எம் கர்வ் என்று ஒன்று இருக்கின்றது, ISLM கர்வ். ISLM கர்வ் என்று ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் பொதுவிலை மட்டம். பொதுவிலை மட்டம் என்ற பொழுது ஜெனரல் பிரைஸ் லெவல் என்று சொல்லுவோம். ஜெனரல் பிரைஸ் லெவல், இதைத்தான் நாங்கள் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றது பணம். பணத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது வர்த்தக வங்கிகள். அடுத்தது மத்திய வங்கி. அடுத்தது சர்வதேச வியாபாரம். அடுத்தது அந்நிய செலாவணி. அடுத்தது செம்மதி நிலுவை. இதுக்குள்ள எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, சில நேரங்கள்ல 1-2 இதுக்குள்ள எங்கேயாவது கூடும். இந்த ஏரியாக்குள்ள ஏதாவது 1-2 கூடும். அப்ப இவ்வளவுத்தை நாங்கள் சொல்றது வந்து மேக்ரோ லெவல் ஏரியான்னு. இப்ப நாங்கள் இது இவ்வளவு முடிச்சுட்டோம். இன்னைக்கு எத்தனை கிளாஸ் போயிருக்கும்போது 1, 2, 3, 4, இன்னைக்கு 5வது கிளாஸ். அது நாங்கள் வேகமா முடிப்போம். இதையும் முடிச்சுட்டு இதையும் முடிப்போம். அப்ப இதுகள் தெரிஞ்சாதான் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு கிடைக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கிறேன்னு சொன்னால் இங்க வந்து தியரியை நாங்கள் படிக்கின்றோம். இந்த தியரி வந்து பிராக்டிக்கலாக வரும். இப்ப இதுல நீங்கள் நான் நினைக்கின்ற இதுல ஆன்லைன்ல இருப்பவர்கள் எல்லாரும் ஏ-லெவல்ல எக்கனாமிக்ஸ் எழுதினீர்களா? எனக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டாலும் பரவாயில்லை. ஓ சார், நான் எக்கனாமிக்ஸ் செஞ்சேன் சார். ஓ, அப்ப வேற இப்ப இதுல இருக்கிற சிவகுமார், குளோரியா அவர்கள் என்ன மாதிரி என்ன தெரியவில்லை, தனுஷா அவர்கள் செய்தார்களோ தெரியவில்லை. நீங்க ஏ-லெவல்ல படிச்சிருந்தா இந்த சிலபஸ்ல பெரும்பாலும் படிச்சிருப்பீங்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப சில நேரங்கள்ல நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் கூடுதலாக படிக்க வேண்டி இருக்கும். சார் அப்ப அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? எந்த ஸ்ட்ரக்சர்? பேப்பர் ஸ்ட்ரக்சரா? ஓ சார்,
பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் வரும். கம்பல்சரி கொஸ்டினாக மல்டிபிள் ஒரு 10 கேள்வி வரும் 2 மார்க்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸோட. ஒரு 5 மல்டிபிள் சாய்ஸ்னா 5 1 வேர்ட் ஆன்சர் 2 வேர்ட் ஆன்சர், அதாவது 2 வசனத்துல 3 வசனத்துல முடிக்கிற மாதிரியான ஒரு 5 கேள்வியும் MCQல 5 கேள்வியும் வரும். அப்ப அது வந்து அதுக்கு 20 மார்க்ஸ் போயிட்டுது என்று சொன்னால் மிச்ச 4 கேள்விகளையும் வந்து நீங்கள் ஆப்ஷனா செய்யலாம். அந்த ஆப்ஷனுக்குள்ள இதுகள் எங்கேயாவது வந்து அம்பிடும். எக்ஸ்ட்ராவா 8 கேள்வி தருவாங்க, அதுல 4 செய்யணுமா சார்? 8ல 5 செய்யணும் இன்னைக்கு. இல்ல 7 கேள்வி தருவாங்க, அதுல 4 செய்யணும், அப்படியா சார்? எக்ஸ்ட்ராவா? ஓ, முதலாவது கம்பல்சரி, அதை தவிர 7 கேள்வியில 4 செய்யணும். 4 செய்யணும். ஓகே சார். அது அந்த ஒவ்வொரு கேள்வியும் 4 பாட்டா இருக்கும், 5 பாட்டா இருக்கும். ஆனா ஒவ்வொரு கேள்வியும் 20 மார்க்ஸை கொண்டதாக இருக்கும். அப்ப நாங்கள் எக்ஸாம் பேப்பர் செய்யும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாம் அட்டெம்ட் பண்ணணும்னு நான் சொல்லுகின்றேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய வேலை இங்கே படிப்பிப்பது மட்டும்தான். அப்ப நான் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவதற்கும் சம்பந்தப்பட மாட்டேன், என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் வருமென்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் செய்கிற பாஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வர போன்றது அடுத்த சிஸ்டம் மாடலும் பேப்பரும். அந்த பாஸ் பேப்பர் மாடல்ல ஏதாவது மாற்றங்களை செய்வார்கள் சொன்னால் அது எங்களுக்கு முதலே அறிவிப்பார்கள். மற்றது அதே சமயம் இன்னொன்று நான் சொல்லுகின்றேன், இந்த நான் செய்யும் என்னுடைய எக்ஸாம் பேப்பர்ஸை நான் திருத்துவதும் இல்லை. ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு வகையில 45 மார்க்ஸ் எடுப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த 45 மார்க்ஸ் எடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? கணக்கு எழுதுறீங்க இல்லையா, ஃபேக்டா கொடுக்கணும். மற்றது கேள்விக்கு ஆன்சர் எழுதணும். ஒரு கேள்வி இருக்குதுன்னா அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கணும் உங்களோட ஆன்சர். நீங்கள் வேற எங்கேயாவது டிவியேட் பண்ணி வேற ஏதாவது எழுதி வேற ஏதோ ஒன்று எழுதினீங்களே என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவர்களுக்கு மார்க்ஸ் போடுவது. அதே நீங்கள் பாயிண்டோட நின்றீங்களே என்று சொன்னால், அப்ப அதான் நான் இதிலே வேகமாக போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு வகையில இதை ப்ரஷ் அப் பண்ணி கொண்டு போயிட்டீங்களே. இப்ப நாங்கள் ஒரு 3 பாஸ் பேப்பர் செய்தா உங்களுக்கு தெரியும் அந்த பாஸ் பேப்பர்ல என்ன மாதிரி சில கேள்விகள் இல்லாட்டா என்ன மாதிரி சில கேள்விகள் இல்லை, சில செக்ஷனுகள் அதுகள் என்ன மாதிரி ரிப்பீட் பண்ணப்படுது. அப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனா ட்ரை பண்ணி 45 மார்க்ஸ் எடுக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். 45 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். அதுக்கு கூடவும் எடுக்கலாம், நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு அந்த அடிப்படை பேசிக் எல்லாம் போனது போக 45 எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ். விருப்பமான ஆட்கள் இதை எழுதி வச்சு கொள்ளலாம். எனக்கு தெரியவில்லை, நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியா, நீங்கள் எல்லாம் கொழும்புக்குள்ளே இருந்தா நீங்கள் இப்போ ஆன்லைன்ல இருப்பவர் கொழும்புக்குள்ளேயா இருக்கின்றீர்கள்? ஓ சார். நாங்கள் வந்து அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் இந்த பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட் மூலமாக இந்த வருடம் மேலவேல் எடுக்கிற ஆட்களுக்கு சில செமினார் ஒன்று செய்தாங்க. அந்த செமினாரை நாங்கள் செய்ததுக்கு காரணம் எங்களோட பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட்டை பற்றிய விடயங்களை அவர்களுக்கு தெரிவிப்பதற்கும், இப்ப ஸ்கூல் லீவர்ஸ் வந்து பேங்கிங் எக்ஸாம் எடுக்கலாம் என்றபடியா அவர்களையே கவரி அவர்களே லெவல் முடிச்சுட்டு என்ன செய்வான்னு தெரியாமல் இருக்கும் பொழுது பேங்கிங்கை செய்யலாம் என்று சொல்வதுதான் அதன் அடிப்படை காரணம். அப்ப அப்படி நாங்கள் செய்யும் பொழுது அந்த செமினார்ல நாங்கள் கவர் பண்ண ஏரியா என்னென்ன 2 மணித்தியால 3 மணித்தியால செமினார்ல எங்களால இப்படி முழுக்க கவர் பண்ண இயலாது. அதனால நாங்கள் செய்தது என்னன்னா, வங்கி, பணம், மத்திய வங்கி, இந்த பொது விலை மட்டம், அது 4ம் வந்து இந்த பினான்சியல் சைடோட சம்பந்தப்பட்ட 7 வேலுக்கு வர கொஸ்டின்ஸ். இப்ப இதுல பாருங்க, இந்த பொது விலை மட்டம், பணம், மொத்த வங்கியல், மத்திய வங்கி, இந்த 4ஐயும் எடுத்து நாங்கள் பிரீஃப் பண்ணி போட்டு அவைகளுக்கு ஒரு 3 வருஷம் பாஸ் பேப்பர் செய்த நாங்கள் நல்ல எதிர்பார்ப்பு இதுகள் இருந்தது. அதால இப்ப ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டுக்கு மட்டும் செய்தோம்.
வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் செய்கிற உத்தேசம் இருக்கின்றது. இப்போ A-level எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணபடியா இவர்களுக்கு வந்து ரிசோர்ஸ் பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் அது என்ன மாதிரி செய்வார்கள் தெரிய. நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். என்னன்னு சொன்னால் இதுதான் சிஸ்டம். ஓ சார், அப்ப அந்த பாஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணி விட்டா ஈஸியா இருக்கும் சார். ஓ, அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு முதல் எழுதின ஆட்கள் அவர்களுக்கு எல்லாம் அப்லோட் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப நீங்களோ யாரோ தான் சொன்னீங்க, அதை நீங்க மேனேஜ்மெண்டோட காய்க்கும் பொழுது என்னோட காய்க்க சொல்லி நான் உங்களுக்கு இயலமான மட்டும் அந்த பாஸ் பேப்பரை உங்களுக்கு வெள்ளனை போட பார்க்கின்றேன். பார்த்தீங்கன்னா நீங்க அந்த பாஸ் பேப்பர் சும்மா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓ சார், அப்பதான் அந்த கேள்வி அந்த ஸ்ட்ரக்சரை விளங்கி கொள்ளலாம் சார், ஈஸியா விளங்கி கொள்ளலாம். என்ன விளங்கு. ஓ சார், தேங்க்யூ சார். ஓ ரைட். அப்ப நாங்கள் இப்ப உற்பத்தி கோட்பாட்டை முடிச்சிட்டோம். அப்ப அடுத்தது நாங்கள் போக போறது செலவு கோட்பாடு. அப்ப நான் இந்த டியூட்டோரியல் எடுக்கின்றேன். இதுல ஒரு கேள்வியும் இல்லை என்ற அடிப்படையில நான் இந்த டியூட்டோரியல் எடுக்கின்றேன். உற்பத்தியாளரின் செயலாற்று. அதே சமயம் இப்ப நீங்கள் என்ன மாதிரி படிக்கின்றீங்க அதை நீங்க என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க இதுல இருக்கிற நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறீர்களா, இல்லாட்டா இப்ப இதை போட்டு போட்டு பார்த்தா அந்த நேரத்துங்களை அதில் பார்த்து கதைக்கிறதுல பாயிண்ட்ஸ் எடுக்கிறீர்களா? சார் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் சார். அந்த தேவையானதை ஹைலைட் பண்ணி அப்படி படிக்கிறோம் சார். அது நல்ல ஐடியா. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டேட்டா அதுகள் கொஞ்சம் கூட பாதிக்கலும்னா நீங்க இவர்கள் யாராவது திருப்பி திருப்பி படிச்சு அதில் நோட்ஸ் நேரடியாகவே எடுத்து வைக்கலாம். இப்ப சுதன் மட்டும்தான் இதுல கயக்கிறார், மற்றவர்கள் கதைப்பது இல்லை. அதால எனக்கு அவங்களோட இதுகள் எனக்கு தெரியுதில்லை. ரைட். அப்ப நாங்க இப்ப இந்த செலவு சாரி என்ன உற்பத்தியாளர் செயலாற்றி நான் வேற அடிச்சுட்டேன்னு தியரி ஆஃப் காஸ்ட். அப்ப இப்ப நீங்கள் ஒத்துழைப்பதாக இருந்தால் என்னால ஒரு நாளைக்கு 2 சாப்டரை கூட படிப்பிச்சு கொண்டு நான் போயிருவேன். அப்ப அப்படி நாங்கள் படிப்பிச்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பேப்பரை செய்வதற்கு நேர டைம் கிடைக்கும். அதால இதுல எத்தனை பேர் அன்றைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வந்தீங்களோன்னு தெரியா, அந்த நோக்கத்துல தான் நான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸையும் வச்சிருந்தேன். ரைட். இப்ப நாங்க போவோம் உற்பத்தி செலவு கோட்பாடு. அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்னன்னு சொன்னா, நான் நோட்ஸை போடாம இந்த நான் கதைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நோட்ஸை போட்டுக்கொண்டு நீங்கள் நான் கதைச்சேன்னா உங்களுக்கு என்னையே விளங்காது. இப்ப நாங்கள் உற்பத்தி கோட்பாட்டை பற்றி படிச்சோம் தானே. அந்த படிச்ச விஷயம் வந்து ஒரு உற்பத்தியாளன் உற்பத்தி செய்கிறது, இல்லாட்ட ஒரு நாட்டுல நடக்கிற உற்பத்திய என்ன மாதிரி பொருளாதார ரீதியில ஹேண்டில் பண்ணி செய்கிறாங்க, அதால ஏற்படுகின்ற இல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி, மொத்த உற்பத்தி, அந்த அளவீட்டு திட்டங்கள், அதுகளை பற்றி நாங்கள் படிச்சிருந்தோம். இப்ப வந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது அதுக்கு ஒரு செலவு ஏற்படுகின்றது. அப்ப அந்த செலவுகள் எப்படி இருக்கின்றது என்றதை பார்ப்பதாகத்தான் அந்த செலவு கோட்பாடு அமைந்து காணப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப படிச்சதுக்கும் செலவு கோட்பாட்டுக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது, அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உற்பத்தி கோட்பாட்டை வச்சுக்கொண்டுதான் செலவு கோட்பாட்டை நீங்கள் ஈஸியா விளங்கி கொள்ளலாம். அப்ப நாங்கள் முதல் படிச்ச உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு என்ன மாதிரி செலவுகள் அமைந்து காணப்பட போகிறோம் என்பதுதான் இங்கே செலவு கோட்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப உற்பத்தி செலவு உற்பத்தி காரணிகளுக்கான நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்திற்காக செய்யப்படுகின்ற கொடுப்பனவுகளின் கூட்டுத்தொகை வந்து உற்பத்தி செலவில் உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப உற்பத்தி மூலம் கிடைக்கின்ற லாபம், நட்டம் தொழில் முயற்சிக்கு கிடைக்கின்ற பெருகைகளாததால்
அப்ப பாருங்க, நாங்க நிலத்துக்கு கொடுப்பது வாடகை, உழைப்புக்கு கொடுப்பது கூலி, அதே மாதிரி அந்த முயற்சிக்கு கொடுப்பது லாபம். ஏன் அந்த முயற்சிக்கு லாபம் கொடுக்கிறோம்னா அவன் சில நேரங்கள்ல நட்டம் அடைஞ்சிட்டு போயிடுவான். அப்ப அவன் போட்ட காசும் இல்லாம போகுது, அவனோட முயற்சி இல்லாம போகுது. அப்ப அதை நாங்கள் தவிர்ப்பதற்காக நாங்கள் கொடுப்பதுதான் உற்பத்தி, அந்த முயற்சியானது கொடுக்கிற லாபம். அப்ப அதுவும் ஒரு உற்பத்தி காரணியின் வருமானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உற்பத்தி காரணிக்கான வருமானமாக நாங்கள் பார்த்தாலும் அது உற்பத்தி செலவில் உள்வாங்கப்படுவது இல்லை. அப்ப மேற்படி உற்பத்தி காரணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் தொக்கி நிற்கின்ற கொடுப்பனவுகள், தொக்கி நிற்கின்றன என்று சொன்னால் கொடுக்காமல் இருக்கின்ற கொடுப்பனவுகள், அது தொடர்பான செலவுகள். ஆனால் நாங்கள் கொடுக்காம வச்சிருக்கிற கொடுப்பனவுகள் பெறுமதிகள் இதில் உள்ளடங்குகின்றன. அப்ப தொக்கி நிற்கின்ற கொடுப்பனவுகள், அதாவது இம்ப்ளிசிட் பேமெண்ட் என்று சொல்லுவது கொடுப்பனவு இன்றி பயன்படுத்தப்படுகின்ற காரணிகள் தொடர்பிலான செலவை மதிப்பிட்டு செலவில் சேர்த்துக் கொள்வதாகும். அப்ப உதாரணமாக நாங்கள் இங்க என்ன சொல்றோம்னா, தொழில் முயற்சியாளருக்கு சொந்தமான கட்டிடங்கள் கொடுப்பனவுகள் எதுவுமின்றி பயன்படுத்தப்படுவதாயின் அதற்கு ஏற்படுவதான வாடகையை செலவில் சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். குறுகிய கால உற்பத்தி செலவில் பற்றிய சில மதிப்பீடுகளுக்கு பொருளியல் விளக்கம் அளிக்கின்றது. அப்ப இதுல யாராவது இந்த கொஞ்சம் ரூரல் ஏரியால இருக்கிறார்கள் யாராவது இருக்கிறீங்களா? லோரியாவும் கொழும்பிலியா இருக்கிறீங்கள், சிவகுமாரும் கொழும்பிலியா இருக்கிறீங்கள்? எஸ் சார், நான் கொழும்புல தான் இருக்கிறேன். இப்ப ஊர் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க அடையாளம் காணலாம். என்னன்னு சொன்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரோட்டுக்கரியா ஒழுங்கக்கரியா ஒரு கடையா போடுவாங்க. கடையை போட்டுட்டு அவர் சாமான வேண்டி அதுல இருந்து வித்து கொண்டிருப்பார். வித்து கொண்டிருந்தா அவர் அந்த தண்டை வீட்டுக்குள்ள இல்லாட்டா தண்டை வளவுக்குள்ளதான் அந்த கடையை வச்சிருக்கிறார் என்று சொன்னா அவர் அதுக்கு காசை போட்டுக்கொள்ள மாட்டார். தான் அதுக்கெல்லாம் ஒண்ணு மினைக்கொண்டு நின்றா அவருக்கு ஒரு சம்பளத்தை போட்டுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த சம்பளத்தையும் அந்த நிலத்தை இந்த வாடகையும் விட்டுத்தான் அவர் தன் லாபத்தை கணிப்பார். எனக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஒரு நாளைக்கு வந்தா காணும் என்ற வாழ்க்கை போகும்னு இருப்பேன். ஆனா பொருளாதாரத்திலேயோ அக்கௌண்டிங்லயோ அது சரி வராது. பொருளாதாரத்திலேயோ அக்கௌண்டிங்லயோ நாங்கள் உண்மையான லாபத்தை கணிப்பிடுறேன்டா அதுக்கும் ஒரு வாடகைக்கு ஒரு ரெண்டை கொடுக்கணும், இவருக்கு ஒரு சம்பளத்தை போட்டு மிச்ச வேதன் வந்தா தான் அது லாபம். அப்ப அப்படி நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு லாபம் சிலவளை இல்லாம இருக்கும். அதைத்தான் நாங்கள் இதுல இம்ப்ளிசிட் இன்கம் என்று சொல்லுகின்றோம், இம்ப்ளிசிட் எக்ஸ்பென்சஸ் இல்லாட்டா பேமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்றோம். உதாரணமாக தொழில் முயற்சியாளருக்கு சொந்தமான கட்டடங்கள் கொடுப்பனவுகள் எதுவுமின்றி பயன்படுத்தப்படுவதாயின் அதற்கு ஏற்புடையதான வாடகையை செலவில் சேர்த்து கொள்ளல் வேண்டும். குறுகிய கால உற்பத்தி செலவு பற்றிய சில மதிப்பீடுகளுக்கு இந்த பொருளியல் இப்படி விளங்கப்படுத்துகின்றது. அப்ப உற்பத்தி செலவுடன் தொடர்புடைய சில அடிப்படை கருதுகோள்கள் என்னன்னு சொன்னா, இது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக மறக்கப்படும் இன்னொரு பொருளின் சந்தர்ப்ப செலவை குறிக்கின்றது. அப்ப இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே படிச்சுட்டோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக மறக்கப்படும் இன்னொரு பொருளின் சந்தர்ப்ப செலவு என்னன்றதை நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப நான் இனி அதை பற்றி உங்களுக்கு கூடுதலாக சொல்ல விரும்பவில்லை. இங்க உதாரணம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கூடுதலான வளங்களின் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுமானால், கூடுதலான வளங்கள் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுமானால் குறைந்த வளங்கள் முதலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படும். அதை நான் உங்களுக்கு வடிவா சொன்னேன்னா, அப்ப இந்த முதலீட்டு பொருட்கள சந்தர்ப்ப செலவாலதான் இந்த நுகர்வு பொருட்கள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. அது நான் அந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டு நேரம் உங்களுக்கு நிறைய சொன்னேன். அப்ப அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, விளங்காட்டா கேளுங்க, நான் திரும்ப சொல்லுகின்றேன். நேர் செலவு. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது எங்களுக்கு ஏற்படும் நேர் செலவு என்ன? நேர் பொருள், நேர் ஊதியம்,
போன்றவற்றுக்கு செய்யப்படும் செலவுகளின் மொத்தமே நேர்ச்செலவு என அழைக்கப்படுகின்றது. இப்ப இந்த நேர்ச்செலவு வீதாசார அடிப்படையில் வெளியீட்டுக்கு ஏற்றமாக மாறும். அப்ப உதாரணமா இந்த பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இப்ப நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன்னா நேர்ச்செலவு என்ன? எனக்கு தவிர சம்பளம் வந்து நேர்ச்செலவு. அப்ப மறைமுக செலவுகள் என்ன? இப்ப இந்த செட்டப்புக்கு 1-2 பேர் ஓடி திருப்பினோம், எனக்கும் இந்த டெக்னிக்கல் ஒன்றும் தெரியாண்டா அவர்கள் வந்து எல்லாம் உதவி செய்வார்கள், அவர்கள் நிற்பார்கள். இந்த நேரம் அவர்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கின்றது, டேட்டா போய்கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த டேட்டாக்குரிய காசுகள் மறைமுக செலவு. அது தவிர இப்ப இந்த கட்டிடத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த கட்டிடத்துக்கு ஒரு வாடகை கொடுத்து கொண்டிருப்பார்கள், இவள் மாச வாடகை. அப்ப அந்த மாச வாடகையில இந்த அறைக்குரிய காசை கால்குலேட் பண்ண அது மறைமுக செலவு. சரி, இந்த லைட் எரிகின்றது, ஏசி வேலை செய்கின்றது, இந்த போட், இந்த பெண்ணுகள் எல்லாம் வேண்டி தருகின்றார்கள், அதெல்லாம் மறைமுக செலவுகள். அப்ப அதை தவிர இப்ப இதை தவிர எத்தனையோ பேர் வேலை செய்கின்றாரு, அக்கௌண்டன்ட் வேலை செய்கின்றாரு, அவர் ஒழுங்கா நான் எத்தனை கிளாஸ் படிப்பிச்சு பார்த்துக்கிட்டு தானே சம்பளம் தரணும். அப்ப அதுகள் இப்ப இதுகள் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு, இந்த நோட்ஸ்களை அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பார்கள், அவர்களுடைய சம்பளங்கள் எல்லாம் மறைமுக செலவு. அப்ப இந்த நேர் செலவு என்பது நான் படிப்பிக்கின்ற செலவு தான். அப்ப இந்த நோட்ஸை பார்த்தீங்களேண்டா, நேர் செலவுகள் என்பது நேர் மூலப்பொருள், நேர் ஊதியம் போன்றவற்றுக்கு செய்யப்படும் செலவுகளின் மொத்தமே நேர் செலவு எனப்படுகின்றது. இந்த நேர் செலவு வீதாசார அடிப்படையில் வெளியீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப வீதாசார அடிப்படையில வெளியீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் என்று சொன்னால், ஒரு பொருளுக்கான நேர்ச்செலவு, ஒரு பொருளுக்கான நேர்ச்செலவை சொல்லுங்க பாப்போம், என்னட்டு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்களு. இப்ப இந்த நான் சொன்ன உதாரணத்துல இங்க ஒரு அலகு இல்லாட்ட ஒரு பொருள் என்பது என்ன? நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்றதுதான் அந்த அவுட்புட். இப்ப நீங்க 5 பேர் படிக்கிறீங்களா, 5 பேருக்கு எனக்கு 1000 ரூபாய் தரீங்கன்னு சொன்னா அந்த செலவு வந்து 200. ஆனா நீங்கள் 10 பேர் படிக்கிறீங்களா, எனக்கு 1000 ரூபாய் தரீங்கன்னா அந்த செலவு வந்து 100. அப்ப பாருங்க, அந்த எத்தனை பேர் படிக்கணும், அந்த வெளியீடு எவ்வளவு என்பதை பொறுத்து அந்த நேர்ச்செலவு, ஒரு அலகுக்கான நேர்ச்செலவு குறைவடையும். இதே மாதிரி கைத்தொழில் பொருட்கள், உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப நேரில் செலவுகள் என்றது என்ன? நான் இப்ப உங்களுக்கு சொன்ன செலவுகள் எல்லாம் நேரில் செலவுகள். அப்ப உற்பத்தி செய்யப்படும் நேரடியாக பயன்படுத்தப்படாத எந்த செலவிலும் நேரில் செலவு எனப்படும். இது மொத்த செலவில் நேர்பொருள் மூலப்பொருள் செலவையும் நேர் ஊதிய செலவையும் தவிர்த்ததாகும். அப்ப நேர் மூலப்பொருள், நேர் ஊதிய செலவு ரெண்டையும் தவிர்த்து வார எல்லாமே நேரில் செலவுகளாத்தான் இருக்கு. உதாரணமாக விற்பனை செலவு, விநியோக செலவு மற்றும் நிர்வாக செலவு என்பன நேரில் செலவு. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன உதாரணத்துல இந்த சம்பளத்தை தவிர மிச்சம் வாரதெல்லாம் நேரில் செலவாக அமைந்து காணப்படும். அடுத்தது நிலையான செலவு. அப்ப நிலையான செலவு என்பது என்ன? நிலையான காரணிகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகள் இதற்கு உரித்தாகின்றன. அப்ப உற்பத்தி பூஜ்ஜியமாக உள்ள மட்டத்திலும் அதே போன்ற உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்ற போதிலும் இச்செலவு மாற்றமடையாது, ஒரே மட்டத்தில் இருக்கும். உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நிலையான காரணிகளை பெற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பதோடு அது குறுகிய காலத்தில் மாற்றமடையாமல் இருப்பதே அதற்கான காரணமாகும். அப்ப இங்கே மேல்தலை செலவுகள் என்று இவர்கள் சொல்லுவது அந்த நிலையான செலவுகள்ல தான் மேல்தலை செலவுகள் என்று சொல்கிறார்கள். அது வந்து என்னன்னு சொன்னால், இப்ப நான் உங்களுக்கு சொன்ன அந்த நேரில் செலவுகள்ல கூடுதலானவை மேல்தலை செலவுகளாக வரும். உதாரணமா எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட், ஏசி பேமெண்ட், எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட். இப்ப இது தொடர்பாக வேலை செய்கிறார்கள்ட சம்பளம், அதெல்லாம் இப்ப நான் இந்த கிளாஸுக்கு வந்தாதான் நீங்கள் படிப்பீர்கள், எனக்குரிய செலவு இருக்கு. நான் கிளாஸுக்கு வராட்டா எனக்கு சம்பளம் இல்லை, அதெல்லாம் நேர் செலவு. ஆனால் நான் கிளாஸுக்கு வராட்டாலும்
இங்க இருக்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதாவது இந்த இதுகளை அப்லோட் பண்றவனும் இந்த இதுகளை அட்ஜஸ்ட் பண்ணி தரவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அப்ப அது நேரில் செலவு. நேரில் செலவிலையும் மேல்தலை செலவுகளாக வரும். என்னன்னா இந்த வகுப்பு நடக்குதோ இல்லையோ அந்த பேமெண்ட் நடக்கும். அப்ப அது எவ்வளவு நாளைக்கு அது நேரில் செலவுகளா இருக்கும் என்று சொன்னா ஒரு அளவுக்கு தான். உதாரணமாக இங்க ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறார். அவர் எல்லாம் கணக்கு பார்த்து எங்களுக்கு இதுகளை தந்து கொண்டிருப்பார், பேமெண்ட்டுகளை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கின்றது. உதாரணமாக நான் படிப்பிக்கின்றேன். என்னைய மாதிரி 10 பேர் படிப்பிச்சா அந்த 10 பேருடைய இதுகளையும் கால்குலேட் பண்ணி அவரால் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனால் 11 பேரோ 12 பேரோ இங்க படிப்பிக்க வந்தால் அந்த ஒரு அக்கௌண்டனால 10 பேரை தானே மேனேஜ் பண்ணலாம். அப்ப அவர் 11ஆவது ஆளுக்கும் 12ஆவது ஆளுக்கும் அவர் இன்னொரு அக்கௌண்டனை அப்பாயிண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இந்த மேல்தலை செலவுகள்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நிலையானதாக இருக்கு. அந்த அளவை கடந்து உற்பத்தி போய்கொண்டிருக்கும் பொழுது அதிலேயும் மாற்றங்கள் ஏற்படுவதாக அமையும். அப்ப நான் உங்களுக்கு உற்பத்தி கோட்பாட்டுக்குள்ள படிப்பிச்ச அந்த மொத்த உற்பத்தி, எல்லை உற்பத்தி என்ற ஒரு விடயங்கள் இருக்கிறது தானே. அதை வச்சு கொண்டுதான் இந்த மொத்த செலவு, எல்லை செலவுகள் எல்லாம் கணிப்பிடப்பட போகின்றன. மொத்த உற்பத்தி, மொத்த செலவுகள் எல்லாம் கணிப்பிட போவது அதுகளை வச்சு கொண்டுதான். அப்ப இந்த படத்தை பாருங்கோ. இந்த படத்துல கிடையத்துக்கு சமாந்தரமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல டிஆர்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டிஆர்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் டிஎஃப்சி என்று. டிஎஃப்சி என்பது மொத்த நிலையான செலவு. அப்ப மொத்த நிலையான செலவு என்பது டிஎஃப்சியாக இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு இதை அளிக்கின்றேன். அப்ப நீங்கள் அந்த உற்பத்தி கோட்பாட்டில் உள்ள உற்பத்திகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கல்ல. இல்லாட்டா அந்த அதுக்குரிய படம் ஏதாவது பிரிண்ட் அவுட்ல இருந்தா அதை பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. மொத்த செலவு, அந்த மொத்த உற்பத்திக்கு ஏற்படுகின்ற செலவு தான் மொத்த செலவு. அந்த மொத்த உற்பத்திக்கு ஏற்படுகின்ற செலவு தான் மொத்த செலவு. அதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு பார்த்துக் கொள்ளுங்க. டிசி மொத்த செலவு. நான் சொன்னேன் நிலையான செலவுகள் என்பது மேல்தலை செலவுகள். அது ஒரு கட்டம் மட்டும் மாறாது என்று சொல்லி, ஆகவே அந்த மொத்த செலவு, மொத்த நிலையான செலவு என்பது கிடையத்துக்கு சமாந்தரமாகத்தான் போய்கொண்டிருக்கும்.
அது ஒரு கட்டத்துக்கு அப்பால மாறுதுன்னு சொன்னால் அது மாறுறது இப்படித்தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்பால இப்படி கூடி பிறகு பழையபடி நிலையானதாக போய்கொண்டிருக்கும். நான் இப்போதைக்கு அதை படிப்பிக்க விரும்பவில்லை என்றால் அது 2வது கட்டம். இப்ப நாங்கள் குறுகிய காலத்துக்குரிய செலவுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறபடியா குறுங்காலத்துல இந்த மொத்த நிலையான செலவு மாறாததாக இருக்கும். மொத்த நிலையான செலவு என்பது மாறாமல் இருக்கும். ஆனால் மொத்த மாறும் செலவு என்பது அதை நாங்கள் டிவிசி என்று சொல்லுகின்றோம். மொத்த மாறும் செலவு என்பது உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க அதிகரித்துக் கொண்டிருக்கும். அப்ப உற்பத்தி என்னென்று அதிகரிக்கும்? இப்ப இங்க நான் ஒரு ஆள் படிப்பிக்கிறேன் பொழுது எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், அது மாறும் செலவுக்குள்ள வர்றது. அது 2 டீச்சர்ஸ் பெற போயினோம்டேக்கா அந்த சம்பளம் 2000 போயிரும். 2 டீச்சர்ஸ் வெறினோம்டேக்கா அந்த சம்பளம் 2000 ரூபாயா போயிரும். 3 டீச்சர்ஸ் வெறினோம்டேக்கா அது 3000 ரூபாயா போயிரும். அப்ப நிலையான செலவை பற்றி பார்த்தோம். நிலையான காரணிகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகள் இதற்கு உரித்தாகின்றன. உற்பத்தி பூஜ்ஜியமாக உள்ள மட்டத்திலும் அதே போன்ற உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்ற போதும் இச்செலவு மாற்றமடையாது ஒரே மட்டத்தில் இருக்கும். உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நிலையான காரணிகளை பெற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பதோடு அது குறுகிய காலத்தில் மாற்றமடையாமல் இருப்பது அதற்கான காரணம். இதுல நீங்கள் TFC என்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது மொத்த மாறும் செலவுகள். இந்த மாறும் காரணிகளுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகள் இதற்கு உரித்தாகின்றன. உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் பொருட்டு மாறும் செலவுகளும் அதிகரிக்கும். மொத்த செலவுகள் நிலையான செலவினதும் மாறும் செலவினதும் கூட்டுத்தொகை மொத்த செலவாகும். உற்பத்தி பூஜ்ஜியமாக உள்ள மட்டத்தில் மொத்த செலவு நிலையான செலவுக்கு சமமாக இருக்கும் என்பதோடு உற்பத்தியை அதிகரிக்கின்ற போது மாறும் செலவுகள் உருவாவதன் காரணமாக மொத்த செலவு மாறும் செலவு உருவாவதற்கேற்ற மாதிரி சமமான விதத்தில் அதிகரித்து செல்லும். அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இப்படி வளைஞ்சு போற மாதிரி கிடக்குது. மொத்த செலவு மொத்த மாறும் செலவு உங்களுக்கு விளங்குறதுக்காக இப்படி நேர்கோட்டுல போட்டு விட்டேன். அப்ப இங்க பாருங்க, ஒரு பொருளை உற்பத்தி செய்யாமல் இருக்கும் பொழுது மொத்த மாறும் செலவு மாறாது, அது சைபராகத்தான் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 10 ரூபாயாக இருக்கும், 2 பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 20, 3 பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 30, 4 பொருளை உற்பத்தி செய்வது 40. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த மொத்த மாறும் செலவு கூடிக்கொண்டு போகும். அப்ப மொத்த நிதியான செலவு என்பது உற்பத்தி நடக்குதோ இல்லையோ, நாங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், ஒரு கிளாக்க வச்சிருக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யும், டிபார்ட்மெண்ட்ல ரெண்ட் கொடுக்கணும், டெலிபோன் வேலை செய்யும். அவே அதுக்குரிய செலவு உற்பத்தி பூஜ்ஜியமா இருக்கலையும் ஒரே அமௌண்டோட இருக்கும். அது நேரடியாக கிடையாதுக்கு சமாந்தரமாக மாற்றம் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். எந்த கட்டத்திலேயும் உற்பத்தியில மாற்றம் ஏற்பட்டாலும். அப்ப மொத்த செலவு என்பது என்ன? அது மொத்த நிலையான செலவுக்கும் மொத்த மாறும் செலவையும் கூட்ட வருவதன் மூலமாக இருக்கும். மொத்த செலவு என்பது மொத்த நிலையான செலவு மொத்த மாறும் செலவை கூட்டுவதாக அமையும். அப்ப இந்த மொத்த மாறும் செலவையும் இந்த மொத்த செலவையும் கூட்டுவதால்தான் இந்த மொத்த நிலையான செலவையும் கூட்டுவதால் தான் இந்த மொத்த செலவு என்பது இந்த இடத்தில் இருந்து கூடிக்கொண்டு போகின்றது.
ஏனென்றால் உற்பத்தி பூஜ்ஜியமா இருக்கும் பொழுது மொத்தமாக செலவு பூஜ்ஜியம், ஆனால் மொத்த நிலையான செலவு இதுல இருக்கு. அவை இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யப்படும் போது செலவு கூடிரும், இந்த அளவு கூடுது. அப்ப இந்த கூடுற தொகையை இதுல கொண்டு போட்டா மொத்த செலவு வரும். அப்ப இது மொத்தமான செலவு, இவ்வளவு மொத்த நிலையான செலவு, இவ்வளவு மொத்த செலவு. இதுதான் என்ன தாற்பயம். அப்ப அடுத்ததாக எல்லை செலவு. எல்லை செலவு என்பது என்ன? நாங்க எல்லை உற்பத்தி என்பது என்ன மாதிரி பார்த்தோமோ அதுதான் எல்லை செலவும். ஒரு பொருளை கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும், ஒரு அலகை கூடுதலாக உள்ளீடு செய்யும் பொழுது மொத்த உற்பத்தி எப்படி எவ்வளவு தூரம் அதிகரிக்கிறோ அதை சொல்வது எல்லை உற்பத்தி என்று. ஆனா எல்லை செலவு என்பது என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்படும் ஏற்படும் செலவை விட இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யப்படும் பொழுது ஏற்படும் மேலதிகமான செலவை, அந்த மேலதிக செலவை சொல்வது எல்லை செலவு என்று. அப்ப இந்த விடயத்திற்கா நீங்க வாட்சி பாருங்க எல்லை செலவுண்டா என்னன்னு. குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டத்தில் இருந்து மேலும் ஒரு அலகினால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் பொருட்டு செலவாகின்ற மேலதிக செலவு எல்லை செலவாகும். அதுதான் இப்ப உங்களுக்கு சொன்னார். உதாரணமாக உற்பத்தி அலகுகளின் தொகையை 10 இருந்து 20 வரை அதிகரிக்கும் பொருட்டு மொத்த செலவு 30 இருந்து 50 வரை அதிகரிக்குமானால் அதன் எல்லை செலவு 2 ஆகும். ஏன் 30 இருந்து 50 வரை 10 பொருட்களுக்கான செலவு அதிகரிக்கின்றது 20 ரூபாவால் என்று சொன்னால் ஒரு அளவுக்கான எல்லை செலவு 2. அப்ப மொத்த செலவின் மாற்றம் உற்பத்தி அலகுகள் எண்ணிக்கையில் மாற்றம். அப்ப மொத்த செலவின் எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை உற்பத்தி அலகுகளின் எண்ணிக்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தால பிரிக்க வாரது எங்களுக்கு ஒரு அலகுக்கான எல்லை செலவு. அப்ப இதற்கிணங்க ஒவ்வொரு உற்பத்தி அலகுகளும் இரண்டுக்கும் இடையே எல்லை செலவு ஒன்று உள்ளது. ஒவ்வொரு உற்பத்தி அலகுகளுக்கும் இரண்டுக்கும் இடையே எல்லை செலவு என்பது உள்ளது. மொத்த செலவின் அதிகரிப்பு மாறிகள் செலவின் அதிகரிப்புக்கு சமமாகும் என்பதால் மொத்த செலவின் அதிகரிப்பு மாறிகள் செலவின் அதிகரிப்புக்கு சமமாகும் என்பதால் எல்லை செலவானது ஒவ்வொரு உற்பத்தி அலகுக்கும் செலவாகின்ற மேலதிக மாறிகளின் செலவுக்கு சமமானதாக இருக்கும். அப்ப உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்ற போது எல்லை செலவு அதிகரிக்கின்றது இயல்பான எல்லை உற்பத்தியின் நடத்தை போக்கின் மீது தீர்மானிக்கப்படும். உற்பத்தியின் ஆரம்ப கட்டத்தில் எல்லை உற்பத்தி அதிகரிப்பதனால் அத்தகைய சிக்கனம் மற்றும் உற்பத்தி திறனின் காரணமாக எல்லை செலவு குறைவடையும். எல்லை உற்பத்தி அதிகரிப்பதன் காரணமாக எல்லை செலவு குறைவடையும். அதே போன்று எல்லை உற்பத்தி குறைவடைகின்ற போது உற்பத்தி திறன் குறைவடைவதன் காரணமாக எல்லை செலவு அதிகரிக்கும். இதற்கமைய எல்லை செலவின் நடத்தை போக்கானது எல்லை உற்பத்தியின் மீது தங்கி இருக்கின்றது. அப்ப இதற்கா இன்னொருக்கா வாசி பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுது? எல்லை உற்பத்தியும் குறைஞ்சு கூடும்.
ஆனால் அது மொத்த உற்பத்தியில இருக்கிற எல்லை உற்பத்திக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த எல்லை செலவு அமைந்து காணப்படும். முதலாவது எல்லை செலவுண்டா என்னன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்ப உங்களுக்கு நான் உற்பத்தி கோட்பாட்டுல உற்பத்தி கோட்பாட்டை நாங்கள் பார்ப்போம். மொத்த உற்பத்தி இப்படி போகின்றது. எல்லை செலவு எல்லை உற்பத்தி இப்படி போகின்றது. சராசரி உற்பத்தி இப்படி போகின்றது. அப்ப இது எம்பி, இது ஏபி. இந்த மொத்த உற்பத்தியின் உச்சத்துல இந்த எல்லை உற்பத்தி கோடு 0 அமையும். அப்ப இவையில் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், இந்த எம்பி கோட்டை பாருங்க. இந்த எம்பி கோட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க எல்லை செலவு இப்படி இருக்கு. இங்க கூடிக்கொண்டு உற்பத்தி கூடிக்கொண்டு போக இங்க ஒரு அழகான எல்லை செலவு குறைஞ்சு கொண்டு வரும். அங்க உற்பத்தி குறையத்துவாங்க, இங்க ஒரு அழகான எல்லை உற்பத்தி கூடும். அவை இப்படி போய் நிற்கும். எம்சி கோடு என்பது இது இந்த எம்சி கோட் அடிப்புள்ளியே இந்த ஏசி கோடுன்றது முட்டும். அப்ப பாருங்க, இந்த எம்பி என்ற கோட்டுக்கு ஒத்ததாக எம்சி என்ற கோடு இருக்கின்றது. ஏபி என்ற கோட்டுக்கு ஒத்ததாக ஏசி என்ற கோடு உள்ளது. ஏசி என்பது சராசரி செலவு, ஏபி என்பது சராசரி உற்பத்தி. அப்ப மொத்த செலவின் அதிகரிப்பு மாறிகள் செலவின் அதிகரிப்புக்கு சமமாகும் என்பதால் எல்லை செலவானது ஒவ்வொரு உற்பத்தி அலகுக்கும் செலவாகின்ற மேலதிக மாறிகள் செலவுக்கு சமமானதாக இருக்கும். உற்பத்தியை அதிகரிக்க செய்கின்ற போது எல்லை செலவு அதிகரிக்கின்ற இயல்பானது எல்லை உற்பத்தியின் நடத்தை போக்கு மீது தீர்மானிக்கப்படும். உற்பத்தியின் ஆரம்ப கட்டத்தில் எல்லை உற்பத்தி அதிகரிப்பதனால் அத்தகைய சிக்கனம் மற்றும் உற்பத்தி திறன் காரணமாக எல்லை செலவு குறைவடையும். எல்லை உற்பத்தி அதிகரிப்பின் காரணமாக எல்லை செலவு குறைவடையும். அதே போன்று எல்லை உற்பத்தி குறைவடைகின்ற போது உற்பத்தி திறன் குறைவடைவதன் காரணமாக எல்லை செலவு அதிகரிக்கும். இதற்கமைய எல்லை செலவின் நடத்தை போக்கானது எல்லை செலவின் மீது எல்லை உற்பத்தியின் மீது தங்கியிருக்கும். அதுதான் இவர்கள் சொல்லி ஏபி கூடிக்கொண்டு போகும்போது எம்சி குறைஞ்சு கொண்டு வரும். சாரி, எம்பி கூடிக்கொண்டு போகும்போது எம்சி குறைஞ்சு கொண்டு வரும். எம்பி குறைய தோங்க எம்சி கூடும். ஏபி கூடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஏசி குறையும். ஏபி குறைவடைய வெளிக்கிட்டோன்னு ஏசி கூட துவங்கும். அடுத்தது சராசரி செலவு. அப்ப இதைத்தான் நாங்களும் பார்ப்போம். ஒரு பிரீஃபா இந்த நோட்ஸை பார்த்தோம்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு உற்பத்தி மட்டத்திலும் ஒரு உற்பத்தி அலகை உற்பத்தி செய்வதற்கு செலவாகின்ற செலவு சராசரி செலவாகும்.
எந்த ஒரு உற்பத்தி மட்டத்திலும் மொத்த செலவை அல்லது அலகு செலவை கணிப்பிட முடியும். எல்லை செலவின் நடத்தை போக்குக்கு நேரெதிரே வரும் வகையில் சராசரி செலவும் உற்பத்தியின் ஆரம்ப கட்டத்தில் குறைவடையும் என்பதோடு அதற்கு பின்னரான கட்டத்தில் அதிகரிக்கும். இது கூட சராசரி உற்பத்தியின் நடத்தை போக்குடன் தொடர்புடையதாக இருக்கும். சராசரி உற்பத்தி அதிகரிக்கின்ற போது உற்பத்தி திறன் அதிகரிப்பதனால் சராசரி செலவு குறைவடையும் என்பதோடு சராசரி உற்பத்தி குறைவடைகின்ற போது சராசரி செலவு அதிகரிக்கும். ஆதலால் குறிப்பிட்டதொரு உற்பத்தியின் சராசரி செலவின் நடத்தை போக்கை போக்குவதன் மூலம் உற்பத்தி திறனின் நடத்தை போக்கு பற்றி அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அப்ப வாய்ச்சி பாருங்க, நான் இந்த எல்லை செலவு எல்லை உற்பத்தியை சொன்னபடிதான் உங்களுக்கு இது லேசாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சராசரி மாறும் செலவு. அப்ப சராசரி மாறும் செலவு என்பது என்ன? சராசரி மாறும் செலவு என்பது என்ன? இந்த சராசரி மாறுஞ்செலவு என்பது ஒரு உற்பத்தி அலகுக்கான மாறிகளின் செலவு இதன் மூலம் கருதப்படுகின்றது. இது கூட சராசரி செலவின் நடத்தை போக்கின் இயல்புக்கு சமமானதாகும். சராசரி செலவுக்கும் சராசரி மாறிகள் செலவுக்கும் இடையிலான மாற்றம் சராசரி நிலையான செலவாக கருதப்படும். அப்ப இந்த சராசரி செலவென்று நாங்கள் சொல்லுவது என்னன்னா, சராசரி மாறும் செலவன் என்னென்று சொல்றோம்னு சொன்னா, மாறும் காரணிகளுக்கான செலவு ஒன்று இருக்கின்றது, மாறும் செலவு. அதை உற்பத்தியால பிரிச்சு விட்டா எங்களுக்கு கிடைக்கின்றது சராசரி மாறும் செலவு. அப்ப சராசரி செலவை நாங்கள் உற்பத்தியால பிரிச்சோமே என்று சொன்னால் கிடைக்கிறது சராசரி மாறும் செலவு. அடுத்தது சராசரி நிலையான செலவு. நிலையான செலவை அந்தந்த உற்பத்தி சந்தர்ப்பத்தில் உற்பத்தி அலகுகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் சராசரி நிலையான செலவு கணிப்பிடப்படுகின்றது. சராசரி நிலையான செலவானது உற்பத்தி அதிகரிப்பை தொடர்ந்து தொடர்ச்சியாக குறைவடையும். உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது இச்செலவு நிலையான மட்டத்தில் இருப்பதே இதற்கான காரணமாகும். அப்ப உங்களுக்கு தெரியும், சராசரி செலவு என்பது ஒரே அளவாகத்தான் இருக்கும். அந்த ஒரே அளவாக இருக்கின்ற சராசரி செலவை நாங்க வெளியீட்டால பிரிக்க துவங்கிட்டோமே என்று சொன்னால் அந்த சராசரி செலவு மொத்த சராசரி செலவு மொத்த நிலையான செலவு நல்லா குறைஞ்சு கொண்டே போக்க படிக்கிடும். நிலையான செலவு சராசரி நிலையான செலவை உற்பத்திகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சராசரி நிலையான செலவை நாங்கள் பிரிச்சு கொண்டு போவோமா இருந்தால் அந்த சராசரி நிலையான செலவு குறைவடைந்து கொண்டு வரும். அப்ப இது மொத்த நிலையான செலவு. இதை நாங்க வெளியீடுகள் சொல்லுவோம், இது 1000 ரூபாய். இத 2 பொருட்களால பிரிச்சா 500, 4 பொருட்களால பிரிச்சா 250, 10 பொருளால பிரிச்சா 10. அப்படியே நாங்கள் இந்த உற்பத்தி வெளியீட்டை கூட்டிக் கொண்டு போக இந்த செலவு குறைஞ்சு கொண்டு வரும். ஆனால் ஒரு காலமும் அது 0 லெவல்ல போய் நிற்காது. ஏனென்றா ஏதோ ஒரு செலவு இருந்து கொண்டே இருக்கும்.
வெளியீடு கொடுக்கிறபதியால் இந்த சராசரி நிலையான செலவு வந்து நன்றாக கூடி மைனஸுக்கு போகும் என்பது பொய். மைனஸுக்கு போகும் என்பது பொய். யாருக்காவது விளங்குதா? விளங்கு இல்லையா? விளங்குது சார். ஓ, பிரச்சனை இல்லையா? அதாவது இதை நீங்கள் செய்ய வேண்டியது உற்பத்தி கோட்பாடோட நீங்களே தொடர்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா, நாங்கள் இப்ப படிக்கிறது அங்க வந்து உற்பத்தியை பற்றி படிச்சோம். அந்த உற்பத்திக்கான செலவை நாங்கள் இங்க படிச்சு கொண்டிருக்கோம். ஓகே சார். அப்ப இந்த மார்ஜினல் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம், சராசரி வேரியபிள் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம், சராசரி நிலையான செலவண்டா என்னன்னு பார்த்தோம், சராசரி செலவண்டா என்னன்னு பார்த்தோம். அப்ப இந்த சராசரி செலவுண்ட உற்பத்தியால பிரிக்க வர்றது சராசரி சராசரி செலவு என்பது சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும் கூட்டுவதாகத்தான் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, மொத்த செலவு வந்து மொத்த நிலையான செலவையும் மொத்த மாறும் செலவையும் கொண்டதாக இருக்கின்றது. சராசரி செலவு என்பது இந்த உற்பத்தி செலவை நாங்கள் அவுட்புட்டால பிரிச்சால், வெளியீட்டால பிரிச்சா வாரது ஏசி. அப்ப ஏசி சமம் மொத்த நிலையான செலவு. மொத்த நிலையான செலவுண்டா என்ன? ஏசிக்கு என்ன வரும்? சராசரி நிலையான செலவு சக சராசரி மாறும் செலவாக அது அமையும். அப்ப இத வெளியீட்டால பிரிச்சா இது, இத வெளியீட்டால பிரிச்சா இது, இத வெளியீட்டால பிரிச்சா இது. அப்ப அடுத்தது பார்க்கிறோம், சராசரி செலவு, எல்லை செலவு மற்றும் மொத்த செலவு ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு. அப்ப செலவு பற்றிய கோட்பாடு ரீதியிலான விடயங்களுக்கு அமைய சராசரி செலவு குறைவடைகின்ற போது எல்லை செலவு அதைவிட வேகமாக குறைவடையும் எனவும், சராசரி செலவில் குறைந்த மட்டத்தில் எல்லை செலவுக்கு சமமாக இருக்கும் என்றும், சராசரி செலவு அதிகரிக்கின்ற போது எல்லை செலவு அதைவிட வேகமான வேகத்தில் அதிகரிக்கும் என்பதையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று மொத்த செலவு ஆரம்ப காலத்தில் குறைந்த வேகத்தில் அதிகரித்து பிற்பட்ட காலத்தில் அதிக வேகத்தில் அதிகரிக்கும். மொத்த செலவின் ஒவ்வொரு புள்ளியிலும் சரிவை கணிப்படுவதன் மூலம் எல்லை செலவு பெறப்படுகின்றது. இது சராசரி செலவு. இது எல்லை செலவு. இங்க சராசரி நீங்கள் அந்த அட்டவணையிலேயே நீங்கள் போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்ட போட்டு பாத்தீங்கன்னா இப்படி வரும். சராசரி செலவுண்டா அடிமட்ட புள்ளியில எம்சி முட்டி கொண்டு போகும். சராசரி செலவிலும் பார்க்க எம்சி செலவு ஆரம்பத்தில் உற்பத்தி அதிகரித்து கொண்டும் பொழுது வேகமாக குறைவடையும். ஆனால் அதிலும் பார்க்க குறைவாக இருக்கும். ஒரு கட்டத்தில சராசரி செலவு அதிகரிக்க துவங்குகின்ற பொழுது அதன் அடிப்புள்ளியை தொட்டுக்கொண்டு எல்லை செலவு மேலெழுந்து செல்லும். ஆனால் சராசரி செலவிலும் பார்க்க வேகமாக அதிகரித்து செல்லும். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றது ஆப்டிமம் லெவல் என்று, உத்தம இயலளவு என்று. ஒரு நிறுவனம் தனது உற்பத்தியை நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏசியும் எம்சியும் சந்திக்கிற இடத்துல நிப்பாட்டிடணும். அதுக்கு பிறகு உற்பத்தியை தொடருமாக இருந்தால் அங்கே ஏசியும் எம்சியும்
அதிகரிக்க துவங்கும். அதிகரிக்க துவங்கினா என்ன நடக்கும்? உற்பத்தியாளனுக்கு நட்டம் ஏற்படும். அவனால உச்ச இயலாளர்ல தொழிற்பட இயலாமல் போகும். ஆகவே அவன் லாப நீட்டும் நோக்கத்துடன் உச்சளவிலே செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏசியும் எம்சியும் சந்திக்கிற இடத்துல அவன் தன்னுடைய உற்பத்தியை நிறுத்தி கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, இதுல ஏசிஎம் ஏபிசிஏம் சொல்லி இருக்கின்ற ஏசிஎம் எம்சிஏம் சொல்லி இருக்கின்றேன். அதோட ஏபிசியும் சொல்லப்பட்டுள்ளது. ஏபிசியும் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இந்த படத்தை நாங்கள் கீறுவதாக இருந்தால் இது ஏசி, இது ஏபிசி, இது எம்சி. இது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட போகும். ஏபிசி என்ற கோட்டை நவருக்கு இது ஏசி என்ற கோடு, ஆனால் ஒரு காலமும் முட்டாது. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஏரியால உள்ள ஸ்பேஸுக்குள்ள தொகை சராசரி நிலையான செலவாக இருக்கும். இந்த சராசரி நிலையான செலவையும் சராசரி மாறும் செலவையும் கூட்டித்தான் இந்த ஏசி என்ற கோடு வரும். ஆரம்பத்துல சராசரி நிலையான செலவு கூடுதலாக இருக்கும். ஆனால் போக போக சராசரி நிலையான செலவு குறைஞ்சு கொண்டு இப்படி வரும் ஏபிசி என்ற கோடு. இது ஏசி என்ற கோடாக இருக்கு. இது ஏசி, இது ஏபிசி. எம்சி என்ற கோடு இப்படி போகும். அது முற்றுவது ஏபிசி அடிப்புள்ளியாகவும், இந்த படத்துல பிள்ளையா இருந்தா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஏசி அடிப்புள்ளியிலே பற்றி கொண்டு போகும். பெரும்பாலான விடயங்களை இந்த படத்திலே நான் தந்திருக்கின்றேன். பாருங்க, டிசியும் டிவிசியும் எப்படி போகுன்றது. இது டிவிசி, இது டிசி என்றா இதுக்கு இடைப்பட்ட தொகை எஃப்சி ஆக இருக்கும். எஃப்சி என்பது நிலையான செலவு. இது ஏபிசி இல்ல, ஏஎஃப்சி என்று போட்டுக்கொள்ளும். சராசரி நிலையான செலவு ஏஎஃப்சி. அடுத்தது சராசரி உற்பத்தி, எல்லை உற்பத்தி மற்றும் சராசரி செலவு, எல்லை செலவு என்பவற்றுக்கிடையான தொடர்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம்.
இதை நான் உங்களுக்கு முதலே போட்டு காட்டி விட்டேன். பாருங்கோ, நாங்கள் முதல் பார்த்தோம் சராசரி உற்பத்தி கோடு இப்படி போகும், எல்லை உற்பத்தி கோடு அதிலும் வேகமாக கூடி அதுவும் வேகமாக குறையும் என்று. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எம்சிஏ மெசியும் இருந்தோம் என்றால் இதுன தலைகீழ் வடிவம் தான் இது. அது உற்பத்தியை பற்றி சொல்லுது, அதனுடைய செலவை பற்றி சொல்லுவது, அப்படியே தலைகீழாக அமையும். இந்த எம்பியும் ஏபியும் சந்திக்கிற இடத்துலதான் உற்பத்தியாளன் உற்பத்தியை நிப்பாட்டலாம், அங்கதான் அவனுக்கு உச்ச லாபம் கிடைக்கும். அந்த இடத்துல இவியல் எங்க நிக்கணும் என்று சொன்னால் ஏபிசியும் எப்சியும் சந்திக்கிற இடமாக இருக்கின்றது. அங்கேதான் அவன் உற்பத்தியை நிப்பாட்ட வேண்டும். உற்பத்தியாளன் உற்பத்தியை நிப்பாட்ட வேண்டிய இடம் அதுதான். அடுத்தது நீண்டகால செலவு. அப்ப இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். கொஞ்சம் நீண்ட காலம் என்பது ஒரு உற்பத்தியின் பொருட்டு பயன்படுத்தப்படுகின்ற நிலையான காரணிகளை மாற்றுவதற்கு போதியனமான நீண்ட ஒரு காலம் ஆகும் என்பதோடு நீண்ட காலத்தில் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக அமையும். அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறும் காரணிகளாக அமையும். அங்கே உற்பத்தி மாறும் காரணி நிலையான காரணி என்று ஒன்று நாங்கள் பார்க்க மாட்டோம் நீண்ட காலத்துல. அதே சமயம் எல்லா ஃபேக்டர்ஸும் பிளெக்சிபிளாக இருக்கும். குறிப்பிட்டதொரு நிலையான காரணியை மற்றும் குறுகிய காலத்தில் இருக்கும் என்பதோடு புதிய நிலையான காரணிகள் அடையப்பட்டதன் பின்னர் மீண்டும் அத்தகைய காரணிகள் மற்றும் குறுகிய காலத்தை எதிர்நோக்கும். ஆதலால் இத்தகைய நீண்ட காலமானது ஒரு உற்பத்தி நிறுவனம் கடந்து செல்கின்ற குறுகிய காலங்களின் சேர்க்கையாகும். எனவே நிலையான காரணிகள் மாற்றப்பட்டுள்ள மொத்த காலகட்டம் நீண்ட காலமாகும் என்பதோடு இது உற்பத்தி நிறுவனத்தின் வாழ்நாள் பூராவும் நீண்டு செல்லும். அப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்ன விடயத்தை தான் இதுல சொல்லப்படுது என்று சொன்னால், நிலையான காரணிகள் என்பது குறுங்காலங்கள் என்ற சேர்க்கை. நான் உங்களுக்கு முதலாவது படத்திலே போட்டு காட்டினேன். குறுங்காலங்களுடைய சேர்க்கையாகத்தான் நிலையான காரணிகள் அமைகின்றன. அந்த நிலையான காரணிகள செலவு கோடு என்று சொன்னா சராசரி செலவு கோடு. அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் குறுங்காலத்துல ஒரு சராசரி செலவு கோடு இருக்கு. அந்த சராசரி குறுங்கால கோட்டை முட்டிக்கொண்டு அதே மாதிரி நிறைய கோடுகளை முட்டிக்கொண்டு போவதுதான் நீண்ட காலமாக இருக்கும். அதுவே நீண்ட கால செலவாகவும் இருக்கும். நீண்ட காலம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீண்ட காலம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் இந்த சுகத்துக்காக கீறுகின்றேன், ஆனால் இப்படி கீறுவதில்லை. இது லாங் டேர்ம் அவரேஜ் காஸ்ட் கர்வ் என்று சொல்லுவோம். நீண்ட காலத்துக்கான சராசரி செலவு கோடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது ஒரு குறுங்காலம், இது ஒரு குறுங்காலம். எங்களுக்கு ஏபிசி தேவையில்லை, ஏசியை மட்டும் எடுப்போம். நான் உங்களுக்கு முதலில் திருப்பி காட்டினேன். எம்சி இது ஏசி, இது 1 என்று சொல்லுவோம். அடுத்தது இதுக்குள்ள இருக்கு. இது MC2 AC2. அடுத்தது இப்படி இருக்கு.
பெரிய எம்சி கோடு இப்படி இருக்கும். அப்ப உங்களுக்கு நான் போன கிளாஸிலே ஒரு நல்ல உதாரணம் இதுக்கு சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தி கேட்டுக்கொள்ளுங்கள். இது இதுல முட்டுதல் சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒன்று முட்டுதல் சொல்லுவோம். AC5 MC5 இந்த படங்களை நீங்கள் வடிவா தேடிக்கொள்ளலாம். நான் இந்த படம் பெறுவதில் கட்டிக்காரன் அல்ல. இரண்டு ஒன்றா, இது MC7 AC7 என்று. அப்படி இப்படியான ஒரு நிறுவனத்தின் நிறைய குறுங்காலங்களை சேர்த்ததாகத்தான் நீண்ட காலம் இருக்கும். அந்த ஒவ்வொரு குறுங்காலத்தினையும் அந்த உத்தம பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற இங்கே அந்த நிறுவனம் உற்பத்தியை நிப்பாட்டினால் அதிகபட்ச லாபம் பெறும் என்ற ஒரு கோடு இருக்கின்றது. அது ACA MC பெற்ற புள்ளி. அப்படி நிறைய குறுங்காலங்கள் இருக்கும் பொழுது அந்த எல்லா குறுங்காலங்களையும் வெட்டி கொண்டு போவதாக நீண்ட கால சராசரி செலவு கோடு அமையும். அப்ப நீங்க கேட்டீங்கன்னா டூ மச், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நீண்டகால சராசரி கோடுண்டா அடிப்புள்ளியை வெட்டி கொண்டு நீண்டகால எம்சி கோடு போகும். அப்ப நீண்ட காலத்துல உற்பத்தியை நிப்பாட்டுற இடம் இதாத்தான் இருக்கு. எங்கட படத்துல நாங்கள் பார்த்தோம் OM கூடாக இருக்கும். அப்ப அந்த நோட்ஸை நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அந்த நீண்ட கால இதுகள் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதையும். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நான் திரும்ப முதலாவது கிளாஸ்லயே படிப்பிச்சுட்டேன். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் என்னன்னு, அந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ல என்ன மாதிரி இவியல் அடையினம் இந்த செலவு கோட்பாட்டில் என்பதையும் இதுல விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அவை அடுத்த கிளாஸ்ல நீங்கள் ஏழுமண்டா இந்த செலவு கோட்பாட்டை படிச்சு கொண்டு வாங்கோ. அதுல இருக்கிற டவுட்ஸ்களை நாங்கள் கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதோட இந்த உற்பத்தி செலவு கோட்பாடு முடிகின்றது. அவை நாளைக்கு அடுத்த கிழமை நாங்கள் சந்தை கோட்பாடுகளை பற்றி படித்துக் கொள்ளலாம். அதுக்கு முதல் இந்த உற்பத்தி கோட்பாட்டிலையும் உற்பத்தி செலவு கோட்பாட்டிலையும் ஏதாவது விளங்காம இருக்கின்றதுன்னா நீங்க எனக்கு சொல்லிக் கொள்ளுங்க. ஏதாவது விளங்கமா இருக்குதுன்னா நீங்க இன்றைக்கு மட்டும் இல்லை, நீங்க படிச்சுட்டு வந்து அடுத்த கிளாஸ்லயாவது கேட்டுக்கொள்ளலாம். நான் ஸ்பீடா போறேன்றது யாராவது நினைக்கிறீங்களா, இல்லாட்டா விளங்கப்படுத்துறது காணாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், ஓகே சார். இல்ல மற்ற வேலுக்கு சிவகுமார், குளோரியா, ஓகே சார். இப்ப குளோரியாவை மே லெவலுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சீங்க தானே? ஆமாம் சார், நான் காமர்ஸ் தான் எடுத்தேன். ஓ, நீங்க இப்ப என்ன வேலை செய்றீங்களா, தனியா இது படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றேன் சார். அது வெளி நிறுவனமா, பேங்கா? ஹட்டன் நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்றேன். ரைட். அது கொழும்புலையா? ஆமாம் சார். ரைட். அப்ப உங்களுக்கு இந்த கோர்ஸும் இந்த சப்ஜெக்டும் மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும். எனக்கு சிவகுமார் அவர்கள் சொல்லி விடுங்க நீங்க உங்களை பற்றி.
ஹலோ சிவகுமார். சிவகுமார் லெஃப்ட் ஆயிட்டார். சரி பரவாயில்ல. அப்ப நாங்கள் இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் தான் இருக்கிறபடியா உங்களுக்கு டவுட் சொல்லுங்க சார். நாங்க ஒரு லெசன்ஸா போற நேரம் எண்ட்ல அந்த லெசன் முடிகிற டைம் எங்களுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சா ஈஸியா இருக்கும் தானே சார்? அந்த லெசன் ஃபுல்லா விளங்குற மாதிரி. இல்ல அது விளங்குற மாதிரி இருக்கும். ஆனா அதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த செக்ஷனை மட்டும் கவர் பண்ணிக்கொண்டு அந்த கொஸ்டின் இருக்காது. இப்ப இந்த செக்ஷனை மட்டும் கவர் பண்ணிக்கொண்டு அந்த கொஸ்டின் இருக்காது. ஓகே சார். இப்ப நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் இப்ப இதை படிச்சுட்டு பாஸ் பேப்பரை செய்யும் பொழுது நாங்க இந்த செக்ஷனை நாங்கள் இன்னொரு பிரஷ் அப் பண்ற மாதிரியும் இருக்கும். இந்த செக்ஷனை இன்னொரு பிரஷ் அப் பண்ணிக்கொண்டு அந்த இதுல இறங்கக்கூடியதாக இருக்கும். சார் எனக்கு சின்ன டவுட் ஒன்று சார். சொல்லுங்க சார். இப்ப ஏ லெவல்ல கேள்வி சார், இப்ப முதல் கேள்வின்னு சொன்னா அது முதலாம் பாடத்துல வரும், ரெண்டாவது கேள்வின்னா ரெண்டாவது மூணாவது வரும், அப்படி இருக்குதானே சார்? அப்ப அதுல அது மாதிரி இங்கேயும் இருக்கா சார்? இப்ப முதல் கேள்வின்னு சொன்னா நீங்க குறிப்பிட்ட பாடத்துக்குள்ளதான் வரும், அப்ப எங்களுக்கு அந்த செலக்ட் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கும் தானே சார்? அது என்னால ஷூ பண்ண இயலாது. அதே சமயம் நானும் அந்த நோக்கத்தோட அந்த பாஸ் பேப்பர்களை பார்க்க இல்லை. பெரும்பாலும் அப்படி வரலாம். ஒரு இப்ப சொல்லுவோம், நாங்கள் படிச்ச ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்குது தானே, மேக்ரோ செக்ஷன் உண்டு. அந்த மேக்ரோ செக்ஷனோட சேர்ந்ததாக அது வரும். ஆனால் இப்ப நாங்கள் உன்னிப்பா பார்த்த மாதிரி கேள்வி நிரம்பலுக்குள்ள ஒரு கேள்வி, இதுல ஒரு கேள்வி என்று சொல்லி வர்றது கொஞ்சம் குறைவாயிருக்கு. நான் இப்ப உங்களுக்கு செய்யறது 3வது செஷன். நான் அந்த 2 செஷன்லயும் எனக்குள்ள பிரச்சனை என்ன, ஃபர்ஸ்ட் செஷன்ல எனக்கு ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ தான் செய்யக்கூடிய இருந்தது. செகண்ட் பேப்பர்ல 3 பேப்பர் செய்தான். ஆனா நான் இங்க ஒரு குறைஞ்ச 4 பேப்பர் செய்யறதுதான் என்ற நோக்கம். அந்த விதத்திலாம் போய்கொண்டிருக்கிறேன். இப்ப குளோரியா சொன்ன மாதிரி ஒரு ஐடியாவை நான் பார்க்கின்றேன். பார்த்து நான் இப்ப அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவர்களுக்கு அப்லோட் பண்றதும் ஒரு பிரச்சனையான. இப்ப நான் சொல்லுவேன், இப்ப நீங்கள் குளோரியா சொன்ன மாதிரி ஒரு செக்ஷன் வருது, அந்த செக்ஷன்ல உள்ள கேள்விகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பேப்பர்ல இருக்கிறத பார்த்துட்டு போறதுல அர்த்தம் இல்லை. ஒரு 3 பேப்பர்ல 3 பேப்பர்லயும் அதை பார்த்து கொண்டு போவோம். ஓ சார், அதுதான் நானும் சொன்னேன் சார். என்ன சொன்னா, இப்ப நாங்க இப்ப கேள்வின்னு சொல்லி எடுத்துக்கொண்டா சார், ஒரு 3 டேர்ம்ட பாஸ் பேப்பர்ஸை வச்சு அந்த கேள்வி சம்பந்தமானதை படிச்சா சார் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப நான் அதை முயற்சி செய்கின்றேன். அதாவது அடுத்த கிளாஸ்ல இல்லை, அதுக்கு அடுத்த கிளாஸ்லயாவது நான் அதை முயற்சி செய்கின்றேன். அதாவது இதுவரை நாங்கள் படிச்சதுக்குள்ள என்னென்ன வந்திருக்கின்றதோ அதை நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டு நாங்கள் அதை படிப்போம். அட்லீஸ்ட் 2 பேப்பருக்குரியதை நாங்கள் செய்தா கூட அப்புறம் 3வது 4வது நாங்கள் முழுமையா செய்யும் பொழுது அது உங்களுக்கு தெரியும், விளங்கும் தானே. அவே நான் அப்படி ஒரு இதை கொண்டு வரேன், சஜஷன். ரைட். அப்ப எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டைம் தாருங்க. நாங்கள் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்கின்றது தானே. இப்ப அடுத்தது ஃபேக்டர் மார்க்கெட் இருக்கின்றது, மார்க்கெட்ஸ் இருக்கின்றது. அந்த 2ஐயும் முடிப்பதனூடாக எங்களால அந்த மைக்ரோ செக்ஷனை நாங்கள் முடிச்சதாக அமைகின்றது. அப்ப அந்த மைக்ரோ செக்ஷனை முடிச்சு போட்டு நாங்கள் பாஸ் பேப்பர்ல அது எங்கெங்க இருக்கின்றதை பார்த்து செய்துவிடும். ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் தேசிய வருமானம் அப்படி போவோம். ஓகே சார். ஆனா அதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்கள் 3 பேப்பரையுமே அப்லோட் பண்ண சொல்லுவோம் அவர்கள். அப்ப நீங்கள் இப்ப ஒரு பேப்பரையுமே அட்வர்ட் பண்ணா நீங்கள் 7 அளவு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொடுங்கன்னு இருந்தா இதுல எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அதை செய்து போட்டு பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது இவர்கள் எவ்வளவு தூரம் அப்லோட் பண்ணலாமோ தெரியல. நான் அதை ஒருக்கா சஜஸ்ட் பண்றேன்னா, அடுத்த எனக்கு ஒரு கிழமை தாங்க நாங்கள் இந்த 2 செக்ஷனையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கிழமை அந்த பேப்பரை நாங்க படிச்சதுக்குரிய பேப்பரை நாங்கள் செய்வோம். ரைட். வேற ஏதாவது இல்ல? அது நல்ல ஐடியா. நாங்கள் இப்போ ஒவ்வொரு செக்ஷனையும் முடிச்சுட்டு அதை செய்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்.
அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மற்றது சில நேரங்கள்ல நீங்கள் நினைப்பீங்க நீங்க ஏலவேலுக்கும் இது படிச்சபடியா இதை திருப்பி திருப்பி நாங்களே படிக்கணும். அப்புறம் கொஞ்சமா அதை நாங்கள் இதுல படிச்சிருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிருக்கு. சார் எங்களுக்கு செலக்ட் பண்ணி படிக்க ஈஸி தானே சார்? அது நீங்க என்ன செலக்ட் பண்ணி என்ன 5 கல்வியில 3 கல்வி செய்தா காணும் பண்ண மாதிரி படிக்கிறீங்களா இல்லாட்டா? இல்ல சார், இல்ல நான் கொஞ்சம் செய்யக்கூடியமான கேள்விகளை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சார் அதான் விளங்குது. அதுல இருக்க டவுட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் தானே சார்? விளங்குது. அப்ப நான் உங்களுக்கு நான் அந்த எனக்கு அடுத்த சாப்டர்ல நான் இந்த 2 அடுத்த செக்ஷனையும் முடிச்சு போட்டு அதை நாங்கள் படிப்போம். அப்ப அடுத்ததா உங்களுக்கு எக்ஸாம் கால் பண்ணி இருக்குன்றதா இப்ப? சார் கால் பண்ணியாச்சு என்ன? நவம்பர் போட்டிருக்காங்க சார். அப்ப நீங்க எல்லா பாடமும் எடுக்கிறீங்களா இல்லாட்டா? இப்ப சுதனும் பேங்க்லயா ஒர்க் பண்றீங்க? சார். அது நீங்க எங்க சொன்னீங்க? கமர்ஷியல் சார். அது எங்க இருக்கு? பெட்டா பிரான்ச். பெட்டா பிரான்ச் சார். பெட்டாவா? அப்ப குளோரியா இந்த பிரான்ச்ல வேலை இருக்கீங்க? ஹெட் ஆஃபீஸ் சார். ரைட். இப்ப நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் இது என்னன்னு ரெஜிஸ்டர் பண்ணீங்க? சும்மா அப்ளிகேஷனை போட்டதோட காசும் அனுப்பிட்டீங்களா? காசும் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்றீங்க? சார். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு கண்டு வேறையா காசு கொடுப்போம். எக்ஸாமுக்கு அப்ப நாங்க ஒரு பாடத்துக்கு 5000 படி இப்ப எத்தனை பாடம் செய்யறோமோ அப்படி செய்யறோம் சார். ரைட். அது இப்ப நீங்க எத்தனை பாடம்? 8 பாடம் இல்ல? இல்ல சார், 6 பாடம் சார். 6 பாடத்துல 6 பாடமும் எடுக்கலாம், 3 பாடமும் எடுக்கலாம். அப்படியா? 3 பாடமும் எடுக்கலாம், 1 பாடமும் எடுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் இதுலயே ஒரு பாடம் எடுக்கலாம். உங்களோட பிளான் என்னவா இருக்கின்றது? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்கள் எல்லா பாடம் எடுக்க போறீங்களா இல்லாட்டா? நானா சார்? நான் 2 பாடம் எடுக்க போறேன் சார். ரைட். அப்ப குளோரியா? நானும் 2 பாடம் தான் சார் போட்டிருக்கேன். இல்ல 2 சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கேன். ரைட். இல்ல அது பேங்க்ல வேலை செய்யற வேலை ஒரு பாடம் 2 பாடம் மட்டும் தான் போட்டு எடுக்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியவில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. பேங்க்ல வேலை செய்யற ஆட்களுக்கு வேலை கூட இல்ல. பேங்க்ல வேலை செய்யற ஆட்கள் வேலை கூடன்னு நினைக்க கூடாது. வேற இடங்கள்ல வேலை செய்யற ஆட்களும் உங்களும் பார்க்க கூட வேலை செய்வாங்க. அதால நீங்கள் பயப்படாம ஒரு 3 பாடம் எடுக்கிறது. ஃபெயில்ண்டா இப்ப என்ன குறைஞ்சா போகுது? பாஸ்ண்டா ஒரு ஐடியா பாஸ் தான். அதான் ரைட். அப்ப நாங்கள் இப்ப எந்த பிளான் என்னன்னு சொன்னா 5 பேப்பர் செய்யறது. 2018ல 2 பேப்பர், 2019ல 2 பேப்பர், 2000 ஒரு பேப்பருமே நடக்கல, 2021ல ஜனவரியில நடந்திருக்கு. அப்ப இந்த 5 பேப்பரை நான் அப்லோட் பண்ண சொல்லுகின்றேன் உங்களுக்கு. சரியா? அப்ப நாங்கள் இதோட 4 நிமிஷம் தானே இருக்கின்றது. இப்படியான ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணா தானே. இப்ப நான் நேர படிப்பிக்க எனக்கு மக்கள்கிட்ட முகங்கள்ட ரியாக்ஷனை பார்த்து எனக்கு தெரியும் நீங்கள் படிக்கிற விளங்குதா விளங்கு இல்லையா, உங்களோட பிரச்சனை என்னன்னு நான் கேட்டுக்கொள்ளலாம். ஆனா இப்படி நான் படிப்பிக்கும் பொழுது ஐ எம் பிளாங்க். அதனாலதான் உங்களை நான் கதைக்க சொல்றது. ஏன்னா இங்க வெக்கப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்த டவுட் கேட்காம விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நட்டம். வர இடத்துல நீங்க கூடுதலாக வெக்கப்பட வேண்டி இருக்கு. அதான் நான் என்கரேஜ் பண்றது என்னன்னா படிப்பிக்கிறதுலும் பார்க்க இது ஒரு டிஸ்கஷனா போகும். இப்ப பேர் நீங்க இப்ப சொல்றீங்க பாஸ் பேப்பரை போடுங்க, நாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்ப அது எவ்வளவோ யூஸ்ஃபுல். இப்ப உங்களுக்கு என்ன தேவைன்றது தானே நாங்கள் செய்யணும். எங்களோட தேவையை கேட்ட மாதிரி நாங்கள் படிப்பிச்சு உங்களுக்கு பெரிய விஷயம். ஆகவே அது ஒருக்கா நாங்கள் செய்து கொள்ளுவோம். அடுத்த சாட்டர்டே இந்த செக்ஷனை முடிச்சுட்டு நான் எப்படி அப்லோட் பண்ண சொல்லுகின்றேன். அப்ப நாங்க அந்த நேரமே பார்ப்போம். சரிதானே? அப்ப இந்த வகுப்பை நாங்கள் இதோடு நிறுத்திக் கொள்வோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.